இறை வழிபாடு. அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் கூடி நன்றி உணர்வுடன் நாம் இவ்வுணவை உண்ணத் தொடங்குகின்றோம். உடல் நலத்திற்காக எல்லாம் வல்ல இறைவனை போற்றுவோம். இந்த இனிய உணவினை நமக்கு அளித்தோர் இறைவன் அருளால் எல்லா வகையாலும் ஏற்றமாய் வாழ்க, வாழ்க வாழ்க, வளமுடன் வாழ்க. நன்றி நன்றி நன்றி. நல்லதே நடக்கும். மூலமந்திரம். அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். பெற்றோர் வணக்கம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். உமதருளால் குருகருள் பெறுவேனே, குருகருளால் உலகை அறிவேனே. மகரிஷிகளின் அருளொளி பெற எனக்கு குரு கொடுத்த தாயே தந்தையே. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், குரு ஐவர்க்கு வணக்கம். அறிவேதான் தெய்வமென்றார் தாயும் ஆனார். அகத்ததுவே மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவி தந்தார் ராமலிங்கர். அவ்வறிவுக்கு திருக்கோவில் அமைத்தார் அருள் தந்தை வேதாத்திரியார். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்து வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். யாரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்பவர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். குருவே சரணம். இறை வணக்கம். அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். பொருள்சார் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம். பொருள்சார் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம். அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். இருள் பாடு நீக்கி ஒளி ஈன்றருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கு அருளும் தெய்வம். இருள் பாடு நீக்கி ஒளி ஈன்றருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கு அருளும் தெய்வம். அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். தெருப்பாடல் உகந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம் இதே தெய்வம். தெருப்பாடல் உகந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம் இதே தெய்வம். அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். இறைவா போற்றி. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சித்தர் ஞான மார்க்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஆன்மீக தேடுதலுங்கிறது இது அந்த எண்ணமும் ஏக்கமும் இருக்கிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும். ஏதோ எல்லாம் ஆன்மீகம் சொல்லித்தராங்க, நெட்டில் கமர்ஷியல் மாதிரி இருக்கிறதுனால நாமளும் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வரலான்ட்டு போனால் 0% கூட ஒட்டாது. தன்னை இழக்கணும். அதனால தான் தியானம் வாங்க. தர்மம் தினம் பண்ணலாம், நேற்றும் பண்ணலாம், இன்றைக்கும் பண்ணலாம், நாளைக்கும் பண்ணலாம், நாளைக்கும் பண்ணலாம்.
உடல் உயிர் பொருள் ஆன்மாகிட்ட தானம் பண்ணிடணும். தானம் பண்ண பொருளை கேட்க மாட்டோம். அந்த அளவுக்கு இறங்குறவங்க தான் தவம் பண்ண முடியும். எல்லாம் நெட்டில் வருது, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கள நினச்சிக்கிட்டு வந்துட்டா தவமும் செட் ஆகாது, வாழ்க்கையினுடைய டைமு விரயமாகும். அதனால் முழு மனதோடு இருந்தால் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். தவம் பண்ண போனவங்களை பார்க்கணுமே. புத்தரை பாருங்கள், பட்டினத்தார் பாருங்கள், ரமணரை பாருங்கள், ராமகிருஷ்ணர் பாருங்கள். தன்னை இழந்தால் தான் இது ஒட்டும். இல்லைன்னா ஏற்கனவே புற வழிபாடு இருக்குது, அதை பண்ணிக்கிட்டே போகலாம். தேவையே இல்லை, இந்த லைனுக்கு வரணுங்கிற அவசியமே இல்லை, தேவையும் இல்லை. அந்த மாதிரி வியாபாரமாக கமர்ஷியலாக நான் யாருக்கும் சொல்லித்தரது இல்லை. அதனால் நம்மளுடைய உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் தியானம் பண்ணலாங்கிற எண்ணம் வரும். முதல்ல நம்ம உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம யார், நம்ம எங்கேருந்து வந்தோம், இந்த மானிடரால் உருவாக்கப்பட்ட இந்த உலக அமைப்பெல்லாம் அது எந்த விதமான கோயிலாக இருக்கட்டும், எந்த மார்க்கத்தையும் சொல்ல வேண்டியதில்லை. மானிடர் பிறப்புக்கு அப்புறம் இந்த உலகம் அழகுபடுத்தி இருக்கிறான்னா மானிடருக்கு முன்னாடி அது இருந்ததா? கிடையாது. அப்போ முதல்ல வந்தது மானிடர் தான். அப்போ என்னை படைச்சது யார் படைச்சாங்கன்னா, என்னை படைச்சது யாருன்னா, உங்களை யார் படைச்சாருன்னா அகத்தியர் சொல்லுவார், தானென்ற தானே தான் ஒன்றே தெய்வம். உள்ளே இருக்குது, தான் என்ற தானே தான் ஒன்றே தெய்வம். அந்த தெய்வம் எங்கிருந்து வந்தது? விண்ணிலிருந்து வந்தது. ஆதான ஏவாளிட்டிருந்து வந்தது. எவல்யூஷன் ப்ராசஸில் மாறி மாறி வந்து தாத்தாக்கிட்ட இருந்து அப்பாக்கிட்ட வந்து, அப்பாக்கிட்ட இருந்து நம்மகிட்ட வந்து, நம்மகிட்ட இருந்து பையன்கிட்ட போயிருக்குது. நாளைக்கு பையன்கிட்ட இருந்து பேரங்கிட்ட போகும்போது தான் என்ற தானே தான் ஒன்றே தெய்வம். தகப்பனும் தாயும் அங்கே புணரும் போது நான் என்று கருபிடித்து கொண்டு வந்த நாதனை என்னாலும் வணங்கி நில்லு. இந்திரன் கெட்டது பெண்ணாலே, சந்திரன் கெட்டது பண்ணாலேம்மா. 1 கோடி ரூபா செலவு பண்ணுறான் குழந்தைக்காக, விந்து பழுது அடைஞ்சிட்டா. அப்போ அந்த எதனால் வந்த, எப்படி உலகில் உருவாய் வந்தோம் சிங்கி, அவர் கேட்குறார் அந்த அம்மா கிட்ட, எப்படி உலகில் உருவாகி வந்தோம் சிங்கி. அந்த அம்மா சொல்லுது, அது அப்பன் தன் நட்புக்கு ஒப்பிய தாயாளே சிங்கா. அம்மா ஒத்துக்கலைன்னா நம்ம வந்திருப்போமா? நான் சொல்கிறது நல்லா விளங்குதுங்களா? ஈஸியாக விளங்குதுங்களா? ரொம்ப கடுமையாக இருக்காது, எளிமையாக தான் இருக்குது. இதுதான் தெய்வம். புரிஞ்சுங்க, இது சிம்பிளாக அது போதும். மறுபடியும் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். அப்போ நம்மளை உருவாக்குனது கடவுளா, கீழே இருக்கிற கடவுளா, மேலே இருக்கிற கடவுளா, நாம் கும்பிடுற கடவுளா, குலதெய்வமோ, இந்த தெய்வமோ அந்த தெய்வம் கிடையாது. அதனால் நம்மளை படைச்சது நம்ம அப்பா அம்மா தான். அப்பா அம்மாவுக்குள்ளே இருக்கிற விந்து தான். அதனால தான் அந்த அகத்தியர் பாட்டு சொன்னேன். வழிபாடு முறையில் 6 வழிபாடு முறை இருக்குது. அது நம்ம கட்டமைப்பு. முக்தி அடைகிறதுக்கு உதவாது. முக்தி அடைக்கிறதுக்கு இந்த 6 வழிபாடு உதவாது. அப்போ 6 வழிபாடு என்ன இருக்குது? 1 மத வழிபாடு. மத வழிபாடுங்கிறது எல்லா கோயிலுக்கும் நீங்கள் போவீங்க, அந்த அம்மா போவோம், நான் போவேன், ஐயா போவார். பஞ்சபூத நவகிரக கோயிலுக்கு போவோம், பெருமாள் கோயிலுக்கு போவோம், சிவன் கோயிலுக்கு போவோம், அம்பா கோயிலுக்கு போவோம், பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு போவோம், குபேரன் கோயிலுக்கு போவோம். இது எல்லாம் மத வழிபாடு, எல்லா கோயிலுக்கும் போவோம். இது நம்பர் 1. நம்பர் 2 இன வழிபாடு. இது வரைக்கும் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் கேட்காத சமாச்சாரத்தை இங்கே கேட்டு போகிறீங்க. எப்பேற்பட்ட மகாங்கிட்ட 1 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்களான்னு நான் சொல்கிற விளக்கம் கண்டிப்பாக கிடைக்காது, சொல்ல மாட்டாங்க, சொல்லியிருக்க முடியாது. அதனால் அந்த இன வழிபாடு. இன வழிபாடுங்கிறது மத வழிபாடு டோட்டலாக எல்லாம் போகும். இன வழிபாடுங்கிறது என்ன? இன வழிபாடுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் தான் போய் குழந்தைக்கு முடியெடுப்பீங்க. எங்கள் குலதெய்வத்துக்கு நான் தான் முடியெடுப்பேன். அவங்க எங்கள் குலதெய்வத்துக்கு போவோம். இது 2வது ஸ்டேஜ் இன வழிபாடு. 3வது இயற்கை வழிபாடு ஒன்று இருக்குது. சூரியனை மட்டுமே வணங்குறவங்க இருக்கிறாங்க இன்றைக்கி, வேறு எதையும் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க சூரிய வம்சாவளின்னு சொல்லுவாங்க. முதல்ல முற்காலத்துலலாம் அப்படி இருந்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி. அவங்க சாமி கோயிலுக்கெல்லாம் வரமாட்டாங்க. சந்திரன் வம்சமே வழி கொண்டாடுவாங்க. சந்திரனை மட்டுமே கொண்டாடுவாங்க. அவங்க வேறு எதையும் கொண்டாட மாட்டாங்க. சந்திரனை தெய்வமாக கொண்டாடுவாங்க. அது சந்திர வம்சம்னு சொல்லுவாங்க. அதனால் அது என்னென்னா இயற்கை வழிபாடு. இயற்கை மட்டுமே வழிபாடுறது. அது செயற்கையாக தோன்றதில்லை, இயற்கையாக வர்றது. செயற்கையாக செஞ்சு வச்சதை கும்பிட மாட்டாங்க. 4வது இறை வழிபாடு. இறைங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இறையே இறையாக வந்திருக்குது. ஒளி ஒளிங்கிறமில்ல, ஒளி மனமே மனமானதுனால இறை இறையாக வந்திருக்குது. இறைங்கிறதுனா என்னென்னா, தானியத்துக்கு பேர் தான் இறை. அதனால் கிராமத்தில் சொல்லுவாங்க, ஆடு மாடெல்லாம் மேய்க்க போயிட்டா எங்கப்பா பட்டியெல்லாம் அதாவது இறதேட போயிடுச்சுமாங்க. அந்த மாதிரி இறதேட போயிடுச்சுமாங்க. இறைனா உணவுக்கு பேர் தான் இறை.
அதை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு நீரை தண்ணி எடுத்து தெளிச்சுட்டு, இன்றைக்கி அந்த சாஸ்திர பிரகாரம் செய்வாங்க. அந்த தண்ணி எடுத்து ஒரு தெளிச்சுட்டு அந்த தொட்டு கும்பிட்டு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் இறை வழிபாடு. இது 4வது. 5வது வந்து குரு வழிபாடு. அந்த குரு வழிபாடு இதெல்லாம் சொல்லித்தராரு பாரு. நம்ம இப்படி வந்திருக்கிறோம், பஞ்சபூதங்கள்லாம் என்ன, நவகோள்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறது சொல்லித்தரது. அப்போ 1 மத வழிபாடு, 2 இன வழிபாடு, 3 இயற்கை வழிபாடு, 4வது இறை வழிபாடு, 5வது குரு வழிபாடு. இதெல்லாம் சொல்லித்தராங்க பார்த்தீங்களா. இந்த சொல்லித்தரங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, குரு சொல்லி கொடுத்த இடத்த நாடி போக மாட்டாங்க. அது தியானம் பண்ணணும், கடுந்தவம் இருக்கணும், நிறையா வந்து கட்டுமானமாக இருக்கணும், உணவு கண்ட்ரோலாக வரணும். அதனால் சில பலது இழக்க வேண்டியது வரும். சமுதாயத்தில் பொருளாதாரமெல்லாம் கூட கொஞ்சம் குறையலாம். தியானத்துக்கு போகிறவங்களுக்கு ஈஸியாக காசு பணம் சம்பாதிக்க முடியாது, இதில் பிரார்த்தனை பண்ண முடியாது. முக்தி அடைத்தானே இதுக்கு வர்றோம். அதனால் மனசு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா மனசு நிம்மதியாக இருக்கும். அப்போ அதுக்கு வந்து என்னென்னா, அந்த குரு சொல்லி கொடுத்துட்டாருன்னா, அந்த குரு சொல்லி இந்த பாடம் நடத்தியிருப்பார், அந்த பாடம் நடத்துக்குள்ளே போக மாட்டாங்க. வள்ளலார் சொன்ன மாதிரி கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி விட்டேன்பார். அதனால் கல்பட்டையான்னு ஒரு சீடர் தான் இருந்தார். அவர் கூட 1874ஆம் ஆண்டு அடக்கானார். அதனால் 1867 பற்ற வச்ச அடுப்பு இன்ன வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது வடலூரில். அதனால் 1874 அடக்கமாயிட்டார் அவர். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி விட்டேன்னு சொல்லுவார். இன்றைக்கி நிறையா அந்த கடை திறந்து விட்டாங்க. நிறையா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அவரெல்லாம் ஏக்கமாக என்னமோ நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறோம். அவருடைய சீடர் கல்பட்டையான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான். ஆகையினால அந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து அருவ வழிபாடு தான் மெய்யான மெய் வழிபாடு. இப்போ நீங்கள் எதுக்குள்ளே இருக்கிறீங்க? அருவத்துக்குள்ளே இருக்கிறீங்க. இந்த கார் எதுக்குள்ளே வந்தது? அருவத்தில். அருவம்னா பேசு. இந்த பேசில் வந்தது. உங்களுக்கு வெளியே அருவம் இருக்குது, இந்த வீட்டுக்கு வெளியே அருவம் இருக்குது, இந்த எல்லை இந்த சோலாருங்கிற இடத்துக்கு ஒரு அருவம் இருக்குது, ஈரோட்டுக்கு வெளியே ஒரு வெளி இருக்குது அருவம், மெட்ராஸுக்கு வெளியே ஒன்று இருக்குது, சூரியனுக்கு வெளியே ஒரு வெளியே இருக்குது, சந்திரனுக்கு வெளியே ஒரு வெளியே இருக்குது, 9 கோள்களுக்கு வெளியே ஒரு வெளியே இருக்குது. அதனால தான் பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் புலம்புகின்றான் ஒருவன், அதை புரிந்து கொண்டால் அவனே இறைவன். அப்போ ஓம்காரம்னு வரும். ஆகையினால அந்த அருவ வழிபாடு தான் உங்களை வெளிக்கொண்டு சேரும். இந்த குருவையே வணங்கிக்கிட்டு இருந்து குரு போட்டா வச்சுக்கிட்டு மரியாதைக்காக இல்லாத அந்த குருவுக்கே பூஜை பண்ணுறது, அதையே கும்பிடுறது, அந்த குருவையே வணங்கிட்டு அருவத்து போகிறத விட்டு அடிச்சிருவான். அதுக்கு பேர் 5வது பண்ணுறது குரு வழிபாடு. புரியுதுங்களா? அப்போ குரு நினைக்கக்கூடாது. ஒரு மகானுக்கு என்ன சொன்னார்னா, உங்கள் நினைப்பே வருது அப்படின்னு சொன்னால், என்ன நினச்சிக்கிட்டு தான் நீ முக்தி அடைய மாட்டேடா அப்படின்னு அந்த மகான் என்ன பண்ணார்னா, பக்கத்தில் இருந்த பாட்டில் உடச்சி எடுத்து நெத்தி கீழி விட்டார். என்னை மறந்துடுறா, அருவத்தை நினச்சிக்கடா, இங்கே தாண்டா இருக்குது விஷயம், அது கூட்டி போயிடும் அப்படின்னு நெத்தி கிழிச்சு விட்டார். அப்புறம் தான் அந்த குரு உருவமே மறைஞ்சது. எந்த உருவமும் நமக்கு வரக்கூடாது. அங்கே போகிறது அப்போ தான் அவங்க தான் அங்கே போய் நிற்க முடியும், தியானத்தில் இருக்கிறவங்களுக்கு. அதனால் 6வது வழிபாடு தான், 6வது மையம் இது. அது அருவமாக இருக்குது உள்ள பரமாத்மா. அதனால தான் அருவ வழிபாடு தான் மெய் வழிபாடு. உண்மையான வழிபாடுனா அருவ வழிபாடு தான். அதில் என்ன போட்டிருக்கு? திருமேனியில் திருக்கோயில் தத்துவம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வரி சொல்லிட்டு வச்சுருங்க, நான் விளக்கம் சொன்னதுக்கப்புறம் அடுத்தது சொல்லுங்கள். ரைட், அதோட இருக்கட்டுங்க. அப்புறம் அடுத்த வரைக்கும் பேரில் மொதல் வழியை முடிச்சிட்டிங்க. அதாவது திருமேனியில் திருக்கோவில் தத்துவம். இந்த மேனியில் திருக்கோயில் உங்கள்கிட்ட காட்டணும். அகரங்கிறது அகாரம், உகரங்கிறது உகாரம், மகரங்கிறது மகாரம். அகாரம்னா அது ஆன்மா, அண்ணாமலையார் ஆன்மா உச்சியில் இருக்குது, குழந்தைங்களுக்கு பிடிக்குது பார்த்தீங்களா அது. உகாரங்கிறது உண்ணாமலையார், அது இடுப்பில் இருக்குது, உகரம் இடுப்பில் இருக்குது. மகரங்கிறது புருவ மையத்தில் இருக்குது, புருவ மையத்தில் இருக்குது மகரங்கிறது. இது மகரம். இதை ஓம்காரம்னு ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க. அப்போ உங்களை கூட்டி போகிறது எதுனா, அர்ஜுனுக்கு பாடம் நடத்திக்கிட்டே இருக்கார் கூட நின்று, அந்த பரமாத்மா தான் உங்களை கூட்டி போவார். அந்த பரமாத்மானுடைய இருப்பிடம் புருவ மையம். மாயமாக இருக்கிறது அதுதான், உங்களை வழி நடத்துறது அதுதான். ஆன்னு சொன்னால் அது ஆன்மா உசுர் வெளியே போகுது, வரவும் வெளியே அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ அகாரம் உகார உடம்பு உண்ணாமலையார். இந்த உடம்புக்குள்ளே அண்ணாமலையார் இருக்கிறார். அப்போ வெளியே தெரிய மாட்டார், அம்மா தான் தெரிவார். அதனால் எப்பவுமே மகான்கள் அதனால தான் அம்மாவை தான் கும்பிடுவாங்க. அம்மாவுக்குள்ளே அப்போ இருக்கிறார். உயிர் உள்ளே இருக்குது, உடல் வெளியே இருக்குது. இந்த கரண்ட்டை நீங்கள் பார்க்க முடியாது, அதுதான் உசுறு. ஆனால் அந்த பேனை தான் பார்க்க முடியும். அதனால் உசுரை யாரும் பார்க்க முடியாது, உணர்ந்துக்கு தான் முடியும். அந்த உசுறு இல்லாத உடம்புக்கு வேலை உண்டா? வேலை கிடையாது. ஆகையினால கரண்ட் எப்படி பார்க்க முடியாதோ உணர்ந்துக்கிறோமோ, அதே மாதிரி உசுரை பார்க்க முடியாது, உணர்ந்துக்கலாம்.
அந்த உசுறு இருக்கிறதுனால தான் இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. மீனாம்மா உட்காந்துருக்குறாங்க. அந்த உசுறு இல்லைன்னா நடக்க முடியாது. ஆனால் அந்த உசுருக்கு ஒரு பொருள் வேணும் வெளியே காட்டுறது. இந்த கரண்ட் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு வெளியே ஒரு ஃப்ரிட்ஜோ ஃபேனோ டிவியோ டெக்கோ ஏதோ ஒன்று இருந்தால் தான் அந்த கரண்ட் வெளிப்படும். அதனால் அந்த மாதிரி தான் அந்த உசுரை வெளிக்காட்டுறது அந்த உடம்பு. அப்போ அகாரம் மகாரம் உகாரம்னா அகாரங்கிறது உச்சந்தலை, உகாரங்கிறது இடுப்பில் இருக்குது, உயிர் நாடி உயிர் மையம் இருக்கிற இடம் நம்மளுடைய ஜெனட்டிக் சென்டரு. மகாரங்கிறது தொப்புள் மையம், மகாவிஷ்ணு இருக்கிற இடம், இதுதான் தொப்புள் மையம். இந்த 3 தனித்தனியாக அந்த இடத்துல இருக்கிற போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் உலக உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையில் இருப்போம். எனக்கு முக்தி அடையணும், நான் இறைநிலை அடையணும், நான் அமைதியாக இருக்கணும், நிறைவுன்னு 3 ஒன்று சேரணும். பிரிஞ்சு இருக்கிறது, இந்த பிரிஞ்சு இருக்கிறது தனித்தனியாக இருக்கிறதுனால உலக இயக்கத்தில் இருக்க உலக வாழ்க்கைக்கு தேவைப்படும். இந்த 3 சக்தியும் உச்சியில் கொண்டாந்து வைக்கிறதுனா தியானம் பண்ணினா தான் முடியும். அண்ணாமலையை உண்ணாமலையார்கிட்ட, இந்த உண்ணாமலையை கொண்டு அண்ணாமலையார்கிட்ட சேர்த்தணும். அப்போ அதுக்கு மூச்சு பயிற்சி பண்ணி சேர்த்துக்கும். உள்ளே இருக்கிறது எதனால் போகும்? மூச்சு பண்ணி இங்கே குழந்தையில் நீங்கள் இருக்கும்போது இங்கேருந்து சிசுக்கிட்ட இங்கே புடைச்சிக்கிட்டு இருந்த மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை வளர இங்கேருந்து புடைச்சிக்கிறது தொண்டைக்குழிக்கு வந்துருச்சு, சுருங்கி விரிகிறது. அது நெஞ்சுக்குழிக்கு வந்தது பையன் காலேஜ் படிக்கும்போது. கல்யாணமே பண்ணும்போது தொப்புள் மையத்துக்கு வந்துடுது. அப்புறம் இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு உயிர் நாடியில் சேர்ந்துக்குச்சு அந்த சக்தி. இப்போ அந்த சக்தி குழந்தைகள் இருக்கும்போது எப்படி மகானுக்கும் குழந்தைக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னா மறுபடியும் இங்கே கொண்டாந்து சேர்த்துறதுனா அது வாழ்க்கைக்கு தேவைனா. இப்போ மறுபடியும் நம்ம பயிற்சி மூலியமாக தான் அங்கே கொண்டு சேர்த்துனா தான் அந்த குழந்தை எப்படி மல்லிகைப்பூ மாற யாரை பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு நல்லா இருந்ததோ அந்த நிலை வர்றதுன்னா இந்த சக்தி மேலே போய் சேரணும். இதுதான் அகாரம் மகாரம் உகாரம் அப்படிங்கிறது. இது சேர்த்துறது அகாரம் மகாரம் உகாரங்கிறது நம்மளுடைய உடம்பு தான். அகாரங்கிறது உச்சந்தலை, மகாரங்கிறது தொப்புள் மையம், உகாரங்கிறது இடுப்பு மையம். 3 ஒன்று சேர்த்துனா அதுக்கு பேர் முக்தி மோட்சம்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த அகார உகாரம் மகாரத்துக்கு உண்டான வித்தியாசம். பூதங்கள் 5. 5 பூதம்னாவே உங்களுக்கு பஞ்சபூதம் தான். அப்போ நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம். இந்த பஞ்சபூதம் உங்களுக்குள்ளே எப்படி அமைஞ்சிருக்குதுன்னா இந்த பூமியினுடைய ஸ்ட்ரக்சர், இந்த பூமியினுடைய தன்மை கால் பாதத்திலேருந்து இடுப்பு வரைக்கும் பூமி சம்மந்தப்பட்டது. கெட்டித்தன்மை. அதுக்கு அடுத்தது நீர், திருப்பார் கடல். இந்த உடலுக்கு கடல் குடல். இதுதான் திருப்பார் கடலில் மகாவிஷ்ணு மகாலட்சுமி பள்ளி கொண்டு இருக்காங்க. இது நீர் பகுதி 2வது இங்கே இருக்குது. அடுத்தது ருத்ரன் இருக்கிறது நெஞ்சு பகுதி, ஹார்ட்டுக்கு லஞ்சுக்கு சென்ட்ரலில் அநாதகம், இது நெருப்பு. அடுத்தது காற்று மையம் இங்கே இருக்குது. அடுத்தது ஆகாச புருவ மையம். இதுதான் பூதங்கள் 5 இருக்கிறது. அது இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்குங்க? 9 கோள்கள். 9 கோள்களை உங்களுக்குள்ளே படைச்சிருக்கிறாங்க கடவுள். பஞ்சபூதத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. பாதத்திலேருந்து இடுப்பு வரைக்கும் மண் அது. அதனால் தொப்புள் பகுதி நீர், நெஞ்சு பகுதி நெருப்பு, தொண்டைக்குழி காற்று. இங்கே தான் காற்றுங்கிறது உற்பத்தி ஆகுது. தொண்டைக்குழி காற்று சரியாக ஓட்டலைன்னா அவனால் பேச முடியாது, பாட முடியாது, தொண்டை கட்டிக்கும். இது ஆகாச பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதத்துக்கு அடையாளமாக வெளியே தான் கோயில் கட்டி வச்சாங்கன்னா நாம் அறிவில் தெரிஞ்சு இப்போ நீங்கள் வரங்காட்டி தெரிஞ்சுக்கிறீங்க. அறியாமல் இருக்கிறதுனால இதுக்கு அடையாளமாக வெளியே ஏற்படுத்தி வச்சுருக்கிறோம் பஞ்சபூத ஸ்தலம். மண் ஸ்தலம்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரநாதரும், நீருக்கு ஜலண்டீஸ்வரர் திருவானைக்காலி, நெருப்புக்கு திருவண்ணாமலையிலி, காற்றுக்கு காளகஸ்திரிலி வாயு லிங்கமும். அதனால் அது இப்போ மண் லிங்கம் காஞ்சிபுரம் ஆச்சுங்களா. ஜலலிங்கம் ஜலண்டீஸ்வரர் திருவனைக்காவல், அக்னிலிங்கம் திருவண்ணாமலை, வாயுலிங்கம் காளகஸ்திரி. ஆகாசம் சுத்த வெளி, உருவம் இருக்காது. சிதம்பரத்தில் போய் பார்த்தீங்களா உருவம் இருக்காது. ஒரு வில்வ மாலை தங்கத்தில் தகட்டு தாமரை இலை மாதிரி தங்கத்தில் வில்வ மாலை அந்த செவுத்தில் மாட்டியிருப்பாங்க. வெறும் செவரு தான் இருக்கும். போய் பார்த்தீங்களா ஆகாசத்துக்கு சிதம்பரத்தில் உறவு இருக்காது. வெறும் ஜெவத்தை தான் நீங்கள் பார்த்துட்டு வரணும். அது ஆகாசத்தில் ஒன்றும் இல்லையே. மண்ணை பார்க்குறீங்க, நீரை பார்க்குறீங்க, நெருப்பையும் பார்க்குறீங்க, காற்று உணர்ந்துக்கிறீங்க. காற்றை விட பல 100 மடங்கு லேசாக இருக்குது ஸ்ட்ரக்சர். அதை எப்படி நீங்கள் உணர முடியும் ஆகாசத்தை? அது அனுமானமாக தான் கருத்து உருவம், அசம்ஷன் கான்சனேஷன் சொல்லுவாங்க. கருத்தால் தான் நீங்கள் உணர்ந்துக்கணும் இந்த உருவத்தை. அதனால தான் இந்த 5 பழங்களை வெளியே காமிச்சாங்க. அடுத்தது நவக்கோள்கள். பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது, நவக்கோள்கள் ஆச்சுங்களா. வலது கண்ணு சூரியன், வலது கண்ணு சூரியனுடைய ஆற்றல் உள்ளது. இடது கண்ணு சந்திரனுடைய ஆற்றுறது. வலது நாசி செவ்வாய், இது புதன். இடது நாசி புதன். வலது காது குரு உபதேசம் கொடுக்கறது வியாழன். இடது காது வெள்ளி. நாக்கு சனி ஆச்சுங்களா. ராகு மலதுவாரம், கேது ஜலத்துவாரம். என்சான் உடம்படியோ 7 வாயிலடின்னு அழகனி சித்தர் சொல்வார். என்சான் உடம்பு உங்கள் கையில் அளந்தீங்களா 7 சான், ஐயா கலையில் இருந்தால் 7 சான். அந்த 7 சானுக்கு இந்த ஒரு சான், என்சான் உடம்புக்கு ஒரு சான் சிரஸே பிரதானம். இதை எடுத்துட்டிங்களா இந்த மிஷினரிக்கு டோட்டல் வேலை கிடையாது. 2 கை 2 காலை வெட்டிட்டு, இந்த 2 காலை வெட்டிட்டு, இந்த இடுப்பு நரம்போட இந்த உடம்பு மட்டும் அப்படி படுத்துகிட்டே இருந்தால் பெட்டில் சோறு ஊட்டிக்கிட்டே உசுறு வாழலாம்.
கை 2 இல்லைனாலும் வாழலாம், கால் இல்லைனாலும் வாழலாம், சோறு விட்டுனா. ஆனால் இது போயிடுச்சுன்னா டோட்டல் முடிஞ்சது அவ்வளோ. அப்போ 7 மையம் இங்கே இருக்குது. 2 கண், 2 காது, 2 மூக்கு துவாரம், ஒரு வாய், 7 நாள், 7 கோள், 7 வண்ணம். ராகு கேது ஆன்டி கிளாக் வைஸ், அது ரிட்டன் வர்றது. ராகு கேது வந்தால் ஜாதகத்திலேயே நல்லா சரி வழின்னு சொல்கிறாங்களா, அது தகுந்த மாதிரி. அப்போ நீங்கள் காலையிலேருந்து சாப்பிட்டது பூரா அது ரிவர்ஸ் தள்ளிடுது. தள்ளிட்டால் மறுபடியும் பசி எடுக்குது இல்லை, பசி எடுக்காது இருந்தால் இதெல்லாம் உள்வாங்கும் பொருள். இந்த 7 வண்ணமும் உள்வாங்கும். ஒரு செவி நான் சொல்கிறது உள்வாங்கிக்கிறீங்க, கண்ணில் பார்க்குறீங்க, சுவாசத்தை நுகர்றீங்க, நாக்கில் சுவைக்கிறீங்க. இது உள்வாங்கும் கோள். 7 கோள், 7 நாள், 7 வண்ணம். ராகு கேது அது சாயா கிரகங்கள். அதனால தான் அதுக்கு தனியாக ஒரு நாள்னு கிடையாது, அது சுற்றிக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன். அது இது கிளாக் வைஸு மேலே இருக்கிறது, இது ஆன்டி கிளாக் வைஸ். இது வளைச்சொல்லாம் சுற்றும், அது இளைச்சொல்லாம் சுற்றும். அப்போ அது 9 கோள்களும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. இதுக்கு அடையாளமாக தான் உங்களுக்கு சூரியனார் கோயில், செவ்வாய்க்கு கோயில், சூரியனார் கோயில், அங்கே ஆடுதுறையில், திருவாடுதுறையில் சூரியனார் கோயில் வச்சுருப்பாங்க. சந்திரனுக்கு திங்களூரில் வச்சுருப்பாங்க. செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரன் கோயில் வச்சுருப்பாங்க. அப்புறம் புதன்கள் திருவெண்காட்டில் புதனுக்கு வச்சுருப்பாங்க. அப்புறம் வியாழனுக்கு அங்கே குருஸ்தலம் வச்சுருப்பாங்க, அந்த குருஸ்தலத்துக்கு போவாங்க. அப்புறம் வெள்ளி சுக்கிரனுக்கு குஞ்சனூரில் வச்சுருப்பாங்க. சனிக்கு உங்களுக்கு இதுக்கு போவீங்க, சனீஸ்வரன் கோயிலுக்கு திருநள்ளாறு போவீங்க. அப்போ ஆச்சுங்களா. ராகு இது திருப்பெரும்பள்ளர்னு இந்த பூம்புகார் போகிற இடத்துல இருக்கும், வச்சுருப்பாங்க. 7 ஸ்தலமாக இருக்குது. இப்போ உங்களுக்குள்ளே 7 கோள்கள் இருக்குது. நீங்கள் இதை கும்பிட்டாலும் கும்பிட்டுக்குங்க, அங்கே போய் கும்பிட்டாலும் கும்பிட்டுக்குங்க, அது உங்கள் சௌரியம் தான். அந்த ஆகம விதிப்படி அமைச்சிருக்கிறது உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிறது காட்டுறோம், அவ்வளோ. இதை வச்சு தான் அதை வச்சுருக்காங்க, அதை வச்சு இது வரல. உங்கள் உடம்பு அமைப்பு வச்சு தான் சித்தர்கள் கோயில் உருவாக்கிட்டு போனாங்க. இதை வச்சு தான் அதை உருவாக்குனாங்க. அடுத்ததுங்க 9 கோளுக்கு அடுத்தது ஆதாரம் 6. ஆதாரம் 6ங்கிறது தத்துவம் 6. ஆதாரம் 6னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதக, விசிக்தி, ஆக்னை. இதுதான் ஆதாரம் 6. அடுத்தது அச்சரம் 51. இந்த 6 ஆதாரத்திலேயே சில பேர் வெளி மந்திரம்லாம் சொல்கிறாங்க. இந்த நமச்சிவாய மந்திரம், சிவாய மந்திரம்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஒவ்வொரு மையத்துக்கு இத்தனை எழுத்து சொல்லுவாங்க. நம்ம எந்திர மந்திரம்லாம் சொல்லித்தரதில்லை, நேரடியாக 60 தான் நம்ம விளக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு மையத்துலேயும் ஒரு மந்திரத்தை சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மந்திரம்னா மூலாதாரம்னா 4 தாமரைன்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில். மூலாதாரங்கிறது 4 தாமரை இருக்கக்கூடிய இடம், சுவாதிஷ்டானங்கிறது 6 தாமரை இருக்கக்கூடிய இடம், மணிப்பூரங்கிறது 10 தாமரை இருக்கக்கூடிய இடம். நீங்களே கூட்டிங்க. மூலாதாரம் 4, சுவாதிஷ்டானம் 6, 10, மணிப்பூரகம் 10, 20, அநாதகம் 12, 32, விசிக்தி 16. அதனால தான் என்றும் 16 மார்க்கண்டமா. காத்துங்க உற்பத்தி ஆகுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதனால தான் என்றும் 16 மார்க்கண்டன்னு கரெக்டாக வச்சுருக்காங்க. இது 16, 32, 16, 48. இது 2 தாமரை 50. இந்த 2 ஒன்று சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரனா உள்ள போது. ஆண்னா ஆன்மா, நாரினா பெண்ணு, அர்த்தநாரி. இந்த பக்கம் லெஃப்ட் பூரா அம்மா, ரைட்டு பூரா அப்பா. 2 ஒன்று சேர்ந்து ஒரு தலையாக இருக்குது. பிரித்து காட்ட முடியுமா? அப்பாவும் அம்மாவும் சேராத மீனா வர முடியுமா? அப்போ மீனா போய் எங்கள் அப்பனை தனியாக காட்டு, அம்மாட்டு தனியாக காட்டுன்னு எப்படி காட்ட முடியும்? காட்டலாம். அப்பா அம்மா உள்ளே இருக்கிறாங்கல்ல. மீனான்னு ஒன்று அம்மா இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மா இருக்கிறாங்களா இல்லையா? அப்புறம் அப்பா அம்மா இருந்துட்டாங்கன்னு போய் தவசம் கும்பிடலாமா? எவ்வளோ பெரிய பாவம். நீ இருக்கிற வரைக்கும் நீ இல்லைம்மா. உடம்பு அம்மா, உயிர் அப்பா. உன்னோட படிப்பு பூரா வாத்தியார் சொல்லி கொடுத்தது, தொழில் பூரா முதலாளி சொல்லி கொடுத்தது. அது கணவன் மனைவி சேர்றீங்க, வாழையடி வாழையை இனப்பெருக்கம் வருது. இப்போ மீனா எங்கே இருக்கிறா? இல்லையே. இதைத்தான் நான் யாருன்னு கண்டுபிடினார் ரமணர். நான் சொல்கிறது விளங்குதுங்களா இல்லையா? இப்போ தான் உங்கள் முகத்தில் கொஞ்சோண்டு ரிலாக்ஸ் வருது. இது சாதாரணமான விஷயம் இல்லைம்மா. 1 கோடி ரூபா கொடுத்தாலும் சொல்ல மாட்டாங்கம்மா. நான் சாதாரணமான வீட்டில் இருந்து சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். நான் சொல்லி கொடுக்காதான் இருந்தேன். இப்போ 3 வருஷமாக தான் சொல்லி தரேன். என்னோட அப்போ 25 வருஷம் 30 வருஷம் முன்னாடி கற்றுக்கிட்டது 11 பக்கம் போய் கற்றுக்கிட்டேன். வேதாத்திரிகிட்ட 24 வருஷம் இருந்தேன். 1 நாள் 2 நாள் இல்லை, 24 வருஷம் அவர்கிட்ட இருந்தேன். 24 வருஷம் அவர்கிட்ட இருந்தேன். அவர் அடக்கானதுக்கு அப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் எனக்கு வாசியெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இது 10 டெத்து 10. அவருக்கு கொஞ்சம் லேம்பாக இருக்கும் டெத்து. அங்கே பேராசிரியர் இருந்தாலும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். சரி வேணான்ட்டு பசங்க பிள்ளைகள் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் பார்த்தேன். அப்புறமா முடிச்சுட்டு தான் வெளியே இன்னும் கொஞ்சம் வாசியெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சொல்லிக் கொடுக்குற உலகத்தை சொல்லித்தரேன். இப்போ ஃப்ரெண்டுங்கெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க, நீ நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கிறது, விட்டா உன்னோட போயிடக்கூடாது. 100 பேத்துக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் தான் நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த ரகசியத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க, தியானம் மட்டும் பண்ண சொல்லுவாங்க. இவ்வளோ விஷயத்தை உடச்சி சொல்ல மாட்டாங்க. அப்போ மூலாதாரம் 4 தாமரை, மூலாதாரம் 4 தாமரை, சுவாதிஷ்டானம் 6 தாமரை, மணிப்பூரகம் 10 தாமரை, அநாதகம் 12, விசுக்தி 16, ஆக்கினி 2, மொத்தம் 4, 6, 10.
அப்புறம் ஒரு 10 20 ஒரு 12 32 ஒரு 16 48 2 50 ஆணும் பெண்ணு ஒன்று சேர்ந்து அர்த்த நாரி. ஆண்னா ஆன்மா, நாரினா பெண்ணு, அர்த்த நாரி. ரெண்டு ஒன்று சேர்ந்து சிவலோகத்துக்கு போகுது. ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அது ஒன்றா போகுது. ஆன்மா ஒன்றா போகுது. இது 51 அச்சரம். அச்சரம் 51. அவஸ்தை 5ங்கிறது உங்களுடைய மனதினுடைய நிலை 5மா. உங்களுடைய மனதினுடைய மனம் எடுக்கிற வடிவம் 5 ஸ்டேஜ். அதுக்கு மேலே ஸ்டேஜ் இல்லை. ஒன்று விழிப்பு நிலை. இப்போ நீங்கள் விழிப்பு நிலையில் இருக்கிறீங்க, கார் ஓட்டினா விழிப்பு நிலையில் ஓட்டுறீங்க, ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க, வெளியே மார்க்கெட்டுக்கு போகிறீங்க வரீங்க, இதுக்கு பேர் அவேர்னஸ், விழிப்பு நிலையில் இருக்கிறீங்க. இன்னொன்று வந்து என்னென்னா ஸ்லீப்பிங், உறக்க நிலையில் இருக்கிறீங்க, தூங்கிடுறீங்கல்ல, தூங்கிடுறீங்க. இந்த 2 வேலை. இன்னொன்று ட்ரீம், கனவு காங்குறீங்கல்ல. அப்போ ஒன்று விழிப்பு நிலை, ஒன்று உறக்க நிலை, இன்னொன்று கனவு நிலை. இந்த 3 சராசரி மனிதனுக்கு உண்டானது. இன்னொன்று வந்து துரியம் துரியாதீதம். இது ஆன்மீக லைனுக்கு வந்தவனுக்கு அந்த 2. மொத்தம் மனதினுடைய வேலை 5 தான். 5க்கு மேலே அந்த மனம் செயல்படாது. ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு 1000 பிரிவு போகும். விழிப்பு நிலையில் எத்தனை பார்க்குறீங்க? அப்போ மனதை எடுக்கிற வடிவம் 5 தான். ஒன்று விழிப்பு நிலை, ஒன்று உறக்க நிலை, ஒன்று கனவு நிலை. இதையும் தாண்டி துரியம் துரியாதீதனா அது ஆன்மீக அறிவுக்கு போகிற அறிவு. அதுதான் அவஸ்தை 5. அவஸ்தைனா மனதினுடைய வேலைன்னு அர்த்தம். 5 அவஸ்தை. உணர்கருவி 5 உங்களுடைய. அது என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்மீகத்தில் உணர்கருவி 5 வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கர்ம ஞான இந்திரியன்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில். கர்மான செயலுமா, ஞானம்னா அறிவுக்கு உண்டானது. அப்போ உணர்கருவி 5. அப்போ உணர்கருவி 5 என்ன? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். ஆச்சுங்களா? அழுத்தம், ஒளி, சுவை, மனம். இந்த 5 உணர்கருவிகள். இதை வந்து என்னென்னா உணர்கருவிகள் 5. இது என்ன சொல்லுவாங்கன்னா கர்ம ஞானேந்திரின்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில். தமிழில் வந்து உணர்கருவின்னு நான் போட்டிருக்கிறேன் புரியுற மாதிரி. ஆன்மீகத்தில் சொன்னால் கர்ம ஞான பஞ்ச ஞானேந்திரியங்கள். பஞ்சனா 5, பஞ்ச ஞானேந்திரியங்களும் 5 கருவிகள். அடுத்தது தொழில் கருவிகள் 5ன்னு போட்டிருக்கிறேனுங்களா? செயல் கருவி 5ன்னு. செயல்னா அதுக்கு என்னென்னா பஞ்ச கர்மா இந்திரியங்கள். முதல்ல சொன்னது பஞ்ச ஞான இந்திரியங்கள். ஆன்மீகத்தில் சொல்கிறது ஞானம்னா அறிவு. இது வந்து பஞ்ச கர்மா இந்திரியங்கள். கர்மான செயல் கருவிகள் 5. செயல் கருவிகள் 5 என்ன? கை, கால், வாய், ஆச்சுங்களா, குதம், குறி. இது 5 செயல்படுத்துறது தானே. புரியுதுங்களா? கை, கால், வாய், குதம், குறி. இது 5ன்னு செயல்பாட்டு வேலை. இதுக்கு மேலே உங்களுக்கு விளக்கம் தேவையில்லை, புரிஞ்சுக்குவீங்க. கரணம் 4. கரணம்னா அது அந்த கரணம்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில். சித்தம், புத்தி, அகங்காரம், மனசு. இதுக்கு பேர் தான் கரணம். சித்தங்கிறது ஆன்மா, புத்திங்கிறது உயிர். ஆச்சுங்களா? அப்புறம் சித்தம், புத்தி, அப்புறம் அகங்காரங்கிறது பேசுகிறீங்கல்ல, அப்படி எனக்கு அகங்காரம் வருது நினச்சா. மனசு குறையில. மனசினுடைய வெளிப்பாடு என்னென்னா அந்த அகங்காரம் நினைக்கிறத வெளிப்படுத்துறது வேறு. மனசு தங்கமான மனசுங்கிறீங்கல்ல, தங்கமான மனசப்பா அவருக்கு. அகங்காரத்தை யாராவது தங்கமான அகங்காரம்னு சொல்கிறோமா? அந்த அகங்காரங்கிறது உங்களுடைய உணர்வு. அதனால தான் உங்களுக்கு பாட்டு சித்தர் சொல்லுவார், அகங்காரத்தை உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டு அறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அந்த காலத்தை எனக்கு கொடு அப்படின்னு பத்திரிகையார் கேட்குறாரு. அகங்காரத்தை உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது ஏன் சுட்டு அறுத்துங்கிறாரு? ஊரில் பூச்சாட்டி இருக்காங்க, கோயிலில் முளைப்பேரி போடுறீங்க, நவதானியத்தை வாங்கிட்டு வர்றீங்க, தண்ணி ஊற்றி அப்படி சாணியில் கொஞ்சம் பசஞ்சு தண்ணி ஊற்றி ஒரு வாரத்தில் வளர்ந்துருதில்ல. அந்த பயிரை சுட்டு வறுத்துட்டிங்களா? முளைக்குமா? முளைப்பேரி வருமா? ஒரு வருஷம் ஆனாலும் வருமா? வராதில்ல. அதனால தான் சுட்டு அறுக்க சொல்கிறாரு. சுட்டு அறுத்த பயிர் முளைக்காதில்ல. அவித்த வித்தை முளையாதே, அவித்த வித்தை முளைக்காது. அப்போ அகங்காரத்தை உள்ளடக்கி ஐம்பொருளை சுட்டு அறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலங்கிறதா அதுதான் வந்து அது. அப்போ வந்து இதெல்லாம் ஏன் சாதாரணமாக போட்டிருக்கிறேன்னா முதல்ல உங்களுடைய உடல் உறுப்புக்குள்ளே தான் அத்தனையும் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? புரியுது. அப்போ தான் நீங்கள் வெளியே தேடி அலைய மாட்டீங்க. வெளியே போகக்கூடாதுங்கிறது இல்லை, எங்கே வேணாலும் போங்க வாங்க. உங்களை தவிர்த்து அது இல்லை. நம்ம மாதிரி மானிடம் தான் உருவாக்கியிருப்பான், நம்ம மாதிரி மானிடம் தான் உருவாக்கியிருப்பான். அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அங்கே ஒன்றும் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது ஒரு பிக்னிக்கு போகணும் வரணும். ஆனால் அங்கே போகலின்னா அது இல்லைன்னு வைங்க, பசங்க பிள்ளைங்களை கொடுத்து கட்டுறதுக்கு இடம் வேணுமில்ல. பசங்க பிள்ளைங்க பெருசாகிடுச்சு, ஒன்று கூடி வாழ்கிறதுக்காக அது வாழ்க்கை நெறிமுறை. ஆனால் முக்திக்கு வந்து நீங்கள் உங்களை தான் ஆராய்ச்சி பண்ணணும். அது வந்து ஒன்று கூடி வாழ்கிறதுக்காக அந்த கட்டமைப்பு அது வேணும், எப்பவுமே வேணும், அது வேணும். சொல்லுங்கள். 7 வகை பிறப்புமா. பிறப்பில் வந்து 7 வகை பிறப்பு. அப்போ 7 வகை பிறப்புன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் பிறப்பு 1 நீர் வாழ்வின,
அதான் முதல் பிறப்பு எடுக்குது. உயிரின தோற்றங்களே அங்கே நீரில் தான் முதல்ல உயிர் தோன்றுது. அதிலிருந்து தான் வெளியே வரவும் போகவும் இருக்கிறது தான் வெளியே வாழ்கிற மாதிரி உள்ளே வாழ்கிற மாதிரி அடுத்தது ஆமையை படைத்தாங்க. அதனால தான் அந்த தசாவதாரத்தில் அது வரும். அதை நான் பாடம் நடத்த வேண்டியதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், புத்தகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்குவீங்க. தசாவதாரத்தில் அந்த பரிமாணத்தில் காட்டுவாங்க. அப்போ முதல் தோற்றம் 1 நீர் வாழ்வின, அப்புறம் தாவர இனம் 2, அது உயிர் தானே தாவர இனம். அந்த தாவரனது ஏங்க தாவரத்தில் உயிர் இருக்குதான்னு சில பேர் கேட்கலாம். அதுக்காக தான் அதுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி கடவுள் தொட்டாச்சு நீங்கள் படிச்சிருக்கிறான்ல, நீங்கள் தொட்டிங்களா சுருங்குதில்ல, உசுறு இல்லாத நெளிக்கூடாதில்ல, நெளியுதில்ல. ஏன்னா உசுறு இல்லாத பொருள் எதுவுமே இல்லை. அப்போ 1 நீர் வாழ்வின, 2 தாவர இனம், 3 ஊர்வின, 4 பரப்பின, 5 நடப்பின, 6 மானிடர், 7 வந்து உனி. இந்த மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் வருதில்ல, ஆடு மாடு நாயெல்லாம் இருக்குதுல்லம்மா, உனின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. தலையில் இருக்கிற பேனு, வீட்டில் வந்து கட்டலில் இருக்கிற மூட்டைப்பூச்சி, தலையில் இருக்கிற பேனு, மூட்டைப்பூச்சி, ஆடு மாடு நாய் மேலே இருக்கிற உனி, இது ஒரு பிறப்பு சொல்கிறாங்க சித்தர்கள். இது எல்லா பிறப்பும் சேர்த்து தான் 84 லட்சம் ஜீவராசிங்கிறார். ஒவ்வொன்றும் இத்தனை லட்சம் இருக்கிறதால தேவையில்லை குழந்தை கேட்டால். மொத்த பிறப்பு 7, 84 லட்சம் ஜீவராசிகள். இதுதான் 7 பிறப்பு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீர் வாழ்வின, தாவர இனம், ஊர்வினம், பரப்பினம், நடப்பினம், மானிடர், மூட்டைப்பூச்சி, 7 பிறப்பு. 7 வித்து 4ங்களா? 4 வித்து. இந்த 7 பிறப்பும் 4 வகையான விதையில தான் இருக்குது. 4 வகையான விதையில் இருக்குது. 7 பிறப்புமே 4 வகையான விதையில் இருக்குது. ஏன்னா நான் நினைக்கலாம் தியானம் கற்றுக்க, தியானம் வந்து தொட்டு கொடுத்து தியானம் பண்ணிட்டு வாங்க போனால் வெறும் 10 நிமிஷம் போதும். இத்தனை விளக்கத்தை கொடுத்ததுன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மறுபடியும் சந்தேகம்னு வரக்கூடாது. நீங்கள் எங்கே வேணாலும் போங்க வாங்க, இதை தெரிஞ்சுக்கலையேன்னு இருந்துடக்கூடாது. இதை யாரும் சொல்ல வரல. அதனால தான் நான் விளக்கி சொல்கிறேன். குழந்தைக்கு மாதிரி முதல்ல எவல்யூஷன் ப்ராசஸும் உங்கள்கிட்ட சொல்லிடணும், பரிணாம வளர்ச்சி சொல்லிடணும், அப்புறமா இதை கற்றுக்கலாம். மனசனால் உருவாக்கப்பட்டது தானே. அதனால் இந்த 84 லட்சம் ஜீவராசிகளும் 7 பிறப்பு 84 லட்சம் ஜீவராசிகளும் 4 விதமான விதையில் இருக்குது. ஆச்சுங்களா? 1 மண்ணூட்டி, மண்ணிலேருந்து சக்தி எடுக்கு. ஊட்டினா உணவு ஓட்டுறது, மண் ஊட்டினா விதை. தாவரங்கள் எல்லாம் எதிலிருந்து வருது? விதை மூலியமாக வருது, மண்ணிலிருந்து. 1 வாயூட்டி, முட்டை மூலியமாக வர்றது பூரா வாயூட்டி. பறவையெல்லாம் தன்னுடைய கோழி குஞ்சு புறாலாம் வெளியே தீனி எடுத்துகிட்டு வந்து வாயு வழியே தான் ஊட்டுது. அப்போ ஃபஸ்ட்டு மண்ணூட்டி வந்து விதை, தாவர இனங்கள் எல்லாம். வாயூட்டி வந்து பறவை இனம் பூரா முட்டை மூலியமாக வர்றது வாயூட்டி. அதனுடைய ரெண்டாவது விதை முட்டை. 3வது வந்து விந்து மூலியமாக வர்றது இது பாலூட்டி. பாலூட்டின்னு கற்பம் தரித்து ஆண் பெண்ணை இணைஞ்சு கற்பம் தரித்து பால் குடித்து வர்றது அது. இதெல்லாம் எது? மானிடரு, ஆனை, குதிரை, ஆடு, மாடு, எல்லா சிங்கம், புலி எல்லாமே பாலூட்டு. நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சொல்ல வேண்டிய பாலூட்டி இனம் பூரா விந்து எசன்ஸு. விந்து மூலியமாக வர்றது 1, முட்டை மூலியமாக வர்றது 1, 2, விதை மூலியமாக வர்றது 3, அழுக்கு மூலியமாக வர்றது அந்த பேனு. தலையில் நீர் கோத்து அழுக்கு வந்துடுது பார்த்தீங்களா? அழுக்கு சேர்ந்தால் தண்ணி தொட்டியில் புழு வந்துடுதில்ல, அழுக்கு மூலியமாக வர்றது அந்த நாய் மேலே உனி, மாட்டு மேலே இருக்கிற உனி, நாய் உனி, மாட்டு உனி, ஆற்றில் இருக்கிற உனி, தலையில் இருக்கிற பேனு, மூட்டைப்பூச்சியெல்லாம் அழுக்குனால சேர்றது. அந்த அழுக்கும் வித்துங்கிறாங்க சித்தர்கள். இதனால தான் 7 வகை வித்து, 4 வகை 7 வகை பிறப்பு, 4 வகை வித்து. ஆமாம். அந்த சக்தி 3 சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்ணும் மலைகள் இருக்குது பார்த்தீங்களா? மண்ணும் மலைகளுக்கு இருக்கிறது உங்களுக்கு வந்து நெருப்பு சக்தி. நெருப்பு வந்து மண்ணுக்கு மலைக்கு சக்தியாக இருக்குது. பஞ்சபூதங்களில் வந்துங்க, பஞ்சபூதங்களில் ஆகாசம் மேலே விண்ணாக இருக்குது, மண் வந்து பூமியாக இருக்குது. இதை 3 அது மேலே சொல்லிட்டு இருக்குது, இது சொல்லிட்டு இருக்குது. ஆனால் பூமி சொல்லுதுன்னு சொன்னவனுக்கு இருக்குன்னு சொன்னாங்க அந்த காலத்தில். மறுபடியும் தான் ஆமாம் பூமி சொல்லுதுன்னு ஏற்றிட்டு. இப்போ பூமி சுற்றிக்கிட்டு இருக்கிறது நமக்கு தெரியுதா? பூமி சுற்றலினா எப்படி நமக்கு இருள் வரும்? இருள் வராதில்ல. அப்போ பூமி சொல்லுது சாதாரண அறிவு கொண்டு கண்டுபிடிக்க முடியாது. தியானத்துக்கு போனால் தெரிஞ்சுக்கலாம், அப்போ உணர்ந்துக்கலாம். அப்போ என்னென்னா, மேலே ஆகாசத்தில் விண்ணாக இருக்குது, கீழே மண்ணில் பூமியாக இருக்குது, இடையில 3 ஓட்டம் தான் இருக்குது. இதுதான் வாதம் பித்தம் சிலோத்தம்னு சொல்லுவான். ரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம். இந்த 3 ஓட்டம் இருக்குது. இந்த 3 ஓட்டம் தான் இருக்குது. அப்போ இந்த 3 வெப்ப ஓட்டங்கிறது, ரத்த ஓட்டங்கிறது, வெப்பங்கிறது சூடு. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்ணுக்கும் மலைக்கு உங்களுக்கு உணவாகவும் உயிர்வாகவும் இருக்குது வெப்பம். மண் மலையெல்லாம் தொட்டால் சுடுதல்ல, வெப்பம்.
இந்த தாவர இனங்களுக்கெல்லாம் உணர்வாகவும் உயிராகவும் இருக்குது நீர். உயிரின தோற்றங்களுக்கெல்லாம் உணர்வாகவும் உயிராகவும் இருக்குது மூச்சு, காற்று. புரியுதுங்களா? சோறு இல்லாத 2 நாளைக்கு கூட இருப்பீங்க, தண்ணி இல்லாத ஒரு நாள் 12 மணி நேரம் கூட பார்ப்பீங்க, மூச்சு இல்லாத 12 நிமிஷம் இருக்க முடியுமா? அப்போ இந்த மண்ணுக்கும் மலைக்கும் உயிர் 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 சக்தி கொடுப்பது நெருப்பு, தாவரத்துக்கெல்லாம் உயிர் சக்தி கொடுப்பது நீர், உயிரின தோற்றங்களுக்கெல்லாம் எல்லா உயிர் தோற்றங்களுக்கும் கொடுப்பது காற்று. இதுதான் சக்தி 3. உபதேசங்கிறது மொத்தம் பல விதமான உபதேசம் இருந்தாலும் இந்த ஆன்மீகத்தில் கொடுக்குற உபதேசம் 3. ஒன்று பரிச தீட்சை, தொட்டு கொடுக்கறது. இப்போ உங்களுக்கு தீட்சை வாங்க வந்திருக்கிறீங்க, தொட்டு கொடுக்கறது. தொட்டு கொடுக்கறதுக்கு பேர் பரிச தீட்சை அப்படிவாங்க. பரிசு தீட்சைன்னா தொட்டு கொடுக்கறது. இப்போ வீட்டில் கல்யாணம் பரிசு பண்ணுறாங்க, பரிசு பண்ணுறதுன்னா தாம்பாளம் தொட்டு கொடுக்குறோமல்ல, பரிசு போட்டாங்கிறாங்கல்ல. இன்னும் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி பறவையெல்லாம் விடுதல்ல முட்டை, இந்த முட்டையெல்லாம் பரவி விட்டு அது தன்னுடைய சூட்டுனால தான் அடக்காத்து கொடுக்குது, சூட்டுனால் அடக்காத்து கொடுக்குது இல்லை. அப்போ தன்னுடைய சூட்டாலேயே அந்த முட்டையை வெடக்கி வச்சு கொஞ்சம் வெளியே வந்துடுது. அதுக்கு பேர் பரிச தீட்சை, தொட்டு கொடுக்கறது பரிச தீட்சை. இன்னொன்று நயன தீட்சை. நயனம்னா கண். அடுத்த உபதேசத்துக்கு உங்களுக்கு அது கிடைக்கும். இன்னும் 2 மாதம் கழித்து வரும்போது கண்ணால் உங்களை பார்த்து ஒரு சக்தி கொடுக்கறது, அதுக்கு பேர் நயன தீட்சை. இப்போ இந்த பரிசு தீட்சைக்கு அடையாளமாக உங்களுக்கு பரிசு போடுறதை காமிச்சிட்டேன். முட்டைக்கா பறவையானம் பூரா முட்டையிட்டு தன்னுடைய ஹீட்டை கொடுத்து அடக்காத்து பக்கி வைக்கிறது. அதனால தான் ஒரு சீடன் அடக்காக்கிற மாதிரி தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி ஒரு சீடனுக்கு குரு கொடுக்கறதுக்கு பேர் பரிசு தீட்சை. தொட்டு கொடுக்கறது பரிசு தீட்சை. இதோட அடுத்தது கை தொடமாட்டான். சீடனுக்கும் குருவுக்கும் சம்மந்தம் இல்லை, தூரிருந்து பார்த்து தான் கொடுக்கணும் கண்ணால். அப்போ கண்ணால் பார்த்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இயற்கை காட்டி கொடுத்துருக்கு. அதனால தான் சொல்கிறேன், இயற்கை புரிஞ்சுக்கிட்டால் எல்லாம் புரிஞ்சுக்கலாம். நம்ம யாருமே எந்த மகான்களும் கண்டுபிடிச்சதில்லை, இருக்கிறத பார்த்து சொல்றாங்க. இந்த மீன் இருக்குது பார்த்தீங்களா, மீன் நயனம்னா கண்ணு, நயன தீட்சைன்னா அந்த மீன் முட்டை விட்டு எங்கே போய் அதை அடக்காக்கும், அந்த முட்டை விட்டு அந்த தினசு வெளியே வந்தோடனே முட்டை விட்டு அந்த பார்த்துச்சு. நான் டிஸ்கவரியில் பாருங்கள், அந்த கடுவாட்டுறது வெடிச்சு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ சக்தி எங்கேருந்து போகுது? கண்ணிலிருந்து போகுது. அதனால தான் 6 ஆசீர்வாதம் பண்ணாலும் கண்ணில் தானே பார்க்குறாங்க. புரியுதுங்களா? இதுக்கு பேர் நயன தீட்சை. இன்னொன்று ஞான தீட்சை. எப்படி கடவுள் படிச்சிருக்காருன்னு பாருங்கள். இது சாதாரணமாக இதெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா சாப்பாடே உங்களால் கொள்ளாது. சாப்பாடே ஒரு வேளைக்கு மேலே சாப்பிட முடியாது, இந்த சந்தோஷம் தெரிஞ்சிங்களா? அப்போ பாருங்கள், இயற்கை தன்னுடைய சூட்டால் காமிச்சு கொடுக்குறது கடவுள் ஒன்று காமிச்சிருக்கிறான், கண்ணில் பார்த்து வெடிச்சு போகிறத கொடுத்துருக்குறான் நயன தீட்சை. அடுத்தது ஞான தீட்சை. இப்போ உங்களுக்கு தொட்டு கொடுக்குறேன், அடுத்தாப்பில் கண்ணில் பார்த்து உங்களுக்கு கொடுக்குறேன். இங்கேருந்து இங்கே நான் பார்ப்பேன், உங்கள்கிட்ட பார்ப்பேன் கொடுத்துருக்கீங்க. அடுத்தது ஞான தீட்சை. நான் கண்ணையும் மூடிக்கவே தொடவும் மாட்டேன், கண்ணையும் பார்க்க மாட்டேன். நான் நினைப்பேன், இந்த இடத்துக்கு போங்கம்மா, மீனாமா இங்கே போங்க, இங்கே போங்க, இங்கே போங்க, அப்புறம் இங்கே போங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் நீங்கள் அங்கே போயிட்டே இருப்பீங்க. இதுக்கு அடையாளமாக வெளியே ஒன்று காட்டினா தான் உங்கள் மனசு நம்பும். ஆமை இருக்குதுங்களா, ஆமை அது பெரும்பாலும் கடலில் தான் வாழும். கடலுக்குள்ளே வாழும். முட்டை எங்கே விடும்? கடலுக்குள்ளே பொத்துன்னு போய் விழுந்துடாது. அது மணல் பகுதி மேட்டில் மண்ணை பறித்து அந்த மணலில் முட்டை விட்டுட்டு எத்தனை நாளைக்கு முட்டை விடுதோ விட்டுட்டு அது பொழப்பு தேடி போயிடும். அதனுடைய குறிப்பிட்ட நாள் கழித்து என்றைக்கு நினைக்குதோ அங்கே கடலிருந்து நினைக்கிது பாருங்கள், இந்த மொட்டை பூரா வெடித்து அங்கே ஆட்டோமேட்டிக்கு போயிடும். எவ்வளோ பெரிய அதிசயமாக இருக்குது. இது என்ன சாதாரணமான விஷயங்களா? இதுக்கு பேர் ஞான தீட்சை. இதில் பல விதமான தீட்சை இருந்தாலும் எனக்கு மகான்கள் சொல்லி கொடுத்தது 3. ஒன்று பரிசு தீட்சை, ஞான தீட்சை, ஞான தீட்சை. அவ்வளோதான் 3 தீட்சையில். தீட்சை முறையில் 3 தீட்சை முறையுமா. அடுத்தது புள்ளி ஞான சூனியம். அப்போ அவங்க இருக்கிற ஞான சூனியம், அவனுக்கு என்ன தெரியும், முட்டா பையன் அப்படி தானே சொல்லுவாங்க. இல்லை, அவங்க இருக்கிற ஞான சூனியம் எவ்வளோ பெரிய அறிவுங்களா, எவ்வளோ பெரிய அறிவு. அவங்க கிடக்கிற ஞான சூனியம் அவனுக்கு என்ன தெரியுமாங்க. திருவிளையாடல் படம் பார்த்துருக்குறீங்களா? திருவிளையாடல் அந்த சேமநாத பாகவதர் ஒரு ரூட்டுக்கு பாட வருவார் மதுரைக்கு. பரிசு கொடுப்பார் மன்னர், வாங்க மாட்டார் அந்த காலத்தில். என்னுடைய பாட்டுக்கு இணையாக உங்கள் நாட்டில் பாடுறதுக்கு ஆள் இருக்குதா? இருந்ததுன்னா என்னுடைய பாட்டு உன்னுடைய நாட்டுக்கு அடிமை. அப்படி ஆள் இல்லைன்னா என்னுடைய பாட்டுக்கு உன்னோட நாடு அடிமையுமா. அந்த ஓதுவாருக்கு என்ன தெரியும்? பஜனை பாட்டு பாடுறவனுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? தத்துவம். வெளியில் ஒரு சிவனியான்னு கிடப்பான். சிவபெருமான் மாறுவேசல் பக்கத்து ரூமில் இருந்துக்கிட்டு என்கிட்ட ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பார். மூட்டை பொய்யெல்லாம் சொல்லிட்டு கிடப்பார், கத்துவார். அவர் அங்கேருந்து வந்துடுவார். ஒரு தேவகானம் கேட்டுச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, யாரப்பா பாடினது அப்படிம்பார். அங்கே சேமநாத பாகவதர், இல்லைங்க நான் தான் தூக்க வரலைங்க, கத்திக்கிட்டு இருந்தேன். என்ன தூக்க வரல, கத்துனியா? அசையும் பொருள் நிற்கவும் நின்ற பொருள் அசையவும் எப்பேற்பட்ட ஒரு பாட்டை கத்துணுன்னு சொல்கிறிய. இந்த பாட்டை நின்ற பொருள் அசையும் அசையும் பொருள் நின்றவும் இந்த பாட்டை கத்துனுங்கிறேன். எப்போ உனக்கு யாரப்பா வாத்தியார்னு கேட்பார். ஐயா நான் வாத்தியாரில் இல்லைங்க, எனக்கு இந்த கோயிலில் பஜனை பாட்டு பாடுறாரு பார்த்தீங்களா,
அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு ஏரில் ஏன் சொல்கிறேன்னா அந்த புள்ளி தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு எவ்வளோ தூரம் சொல்கிறேன். அட போட ஞான சோனியா, உனக்கெல்லாம் இதெல்லாம் யாராவதுன்னு முடிக்க விட்டாருங்க. என்னைக்காவது தூக்க வரலின்னா அது செத்தியாக எடுத்து கத்துவோம் அப்படிங்கிறாரு. என்னடா ஒரு பாட்டை போய் இப்பேர் விட்ட பாட்டை கத்துனுங்கிறியே அப்படின்னு அதுக்குள்ளே அதிகமாக போக வேண்டாம், நான் வெளியே வந்துடுறேன். கத்துன்னு சொல்கிறியேன்னு சொல்லி இந்த பாண்டிய நாட்டில் ஒரு விறகு வெட்டியின் பாட்டுக்கு சேமநாத அடிமை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுவார். அவர் எழுதி கொடுத்துட்டு போயிடுவார், அந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டு போயிடுவார். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த புள்ளி இப்போ நீங்கள் எழுதுறீங்க, பேனா எடுக்கிறீங்க, அம்மான்னு எழுதுறீங்க அல்லது அப்பான்னு எழுதுறீங்க. எடுத்து பேனாவை எடுத்து வச்சுட்டு எடுத்துட்டிங்களா, அந்த இடத்துல என்ன இருக்கும்? அதுலேருந்து தானே போடுவீங்க, அதுலேருந்து தானே அப்பா போடுவீங்க. ஒரு கோலம் போடுறீங்க, எடுத்தோடனே இழுத்துக்கிட்டு வரீங்களா, ஒரு புள்ளி வைக்கிறீங்களா? அப்பா எதிலிருந்து எந்த பொருளாகட்டும் இருக்குது, அப்பா அம்மா விந்து அனுப்புகிறாங்க, ஒரு பொட்டு உழுவுதலில் போய் கற்ப பையில். அப்போ புள்ளியிலேருந்து தான் உயிர் உற்பத்தி ஆகுது. அது ஜட பொருளாக உயிர் பொருளாக, கோலமெல்லாம் ஜட பொருள், இது உயிர். அப்போ புள்ளியிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது. அப்போ அந்த புள்ளி அது இருக்கிற இடம் சூனியம். சூனியம்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். சூனியம் அப்படின்னா, சூனியம் என்றால் ஒன்றும் இல்லாத இடம்னு அர்த்தம். ஒன்றும் இல்லாத இடம்னு அர்த்தம். ஆனால் அங்கிருந்து தான் எல்லாம் வருது, சூனியத்துக்குள்ளே தான் வருது. சுத்தவெளி சோனியமாய் நிறைந்த தன்மை சூச்சுவமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானேயான தனை அறிந்த விந்தை அது தர்க்கம் வேண்டாம். வேதத்திரி மாதிரி சொல்லுவார். அது விந்தை என்றால் பிரம்ம விந்தை உயர்வதாகும். வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது, வாக்குவாதம் பண்ணுறதுனால கிட்டிடாது. சொல்கிறத கேட்கணும், புரிஞ்சால் கேட்டுக்கணும், கேட்காட்டி போய்கிட்டே இருக்கணும். வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. அத்துவிதமாகி அவன் எங்குமாகி தத்துவத்தின் முடிவான தானேயான அந்த புள்ளி தத்துவத்தினுடைய முடிவு எங்கடா முடியுதுன்னா புள்ளியில் போய் முடியுது. தத்துவத்தின் முடிவான தானேயான நான் தான் வந்திருக்கிறேன்னு தானேயான தனையறிந்த விந்தையது தர்க்கம் வேண்டாம். ஆமாம். அப்போ என்னென்னா அந்த புள்ளி வந்து தான் அந்த சூனியத்தில் இருக்கிறது தான், அந்த புள்ளியிலிருந்து வந்தது தான் இந்த பிரபஞ்ச தோற்றமே. அந்த ஒரு புள்ளி, இந்த உலக பூமி உருண்டையெல்லாம் டிஸ்கவரியில் போட்டுப்பா பார்த்துருப்பீங்க. ரவுண்டாக அந்த பூமி சுழந்து அந்த ரிங் ரோல் மாதிரி போக முடியலங்க, போய் ஒரு புள்ளியில் முடியுதில்லை. அந்த புள்ளி தான் சுழண்டு நமக்கு வந்திருக்குது, அப்படி ரவுண்டாக வந்துருக்குது. அப்போ இடம் பொருள் ஏன்னா இடம்ங்கிறது வந்து என்னென்னா அந்த சுத்த வெளிக்கு பேர் தான் இடம். இப்போ நான் சொன்னோம்ல, நமக்கு இடையில இருக்குதுல்ல, இந்த இடத்த இந்த ஊட்டை நவுத்தலாம், மண்ணை நவுத்தலாம். உங்களுக்கு எனக்கு இடையில இருக்கிற இடத்த நவுத்த முடியுமா? யாராவது தூக்கிட்டு போக முடியுமா? அதனால தான் அந்த இடங்கிறது தான் அது வந்து சுத்த வெளி தான் இடம். பொருளுங்கிறது ஓம்காரம் பொருள். அந்த அகாரம் உகாரம் அகாரம் மூணு ஒன்று சேர்ந்தது. அந்த சுழலும் போது மூணு சொல்லிட்டு வருது பாருங்க பூணு. அது அன்னைக்கே இருந்தது, இன்றைக்கி இருந்தது, எப்பவுமே இருக்கும். பொருள்லாம் அழியாதது. நிகழ்ச்சி இந்த காரு நிகழ்ச்சி, ஓடு நிகழ்ச்சி, நீங்களும் நிகழ்ச்சி, நானும் நிகழ்ச்சி, தோன்றி மறைகிறதுக்கெல்லாம் நிகழ்ச்சி. பொருள்னா நேற்று இருக்குது, இன்றைக்கி இருக்குது, நாளை இருக்குது. அதனால தான் வள்ளுவர் சொல்லுவார், அப்போ பொருள் இருள் சேர் இறைவனையும் சேரா இறைவனடி பொருள் சேரும்பார். அந்த அழியாத பொருள் ஒன்று தான், அதுதான் பொருள்ங்கிறது. ஓம்காரனான் தான் பொருள், அந்த நாதம் தான் பொருள். அதாவது நாதம் ஒளி சத்தம் வருது இல்லைங்க, அதாவது அந்த ஒளிக்கு பேர் தான் பொருள். அந்த பொருள் எப்பவுமே இருக்கிறது தான் அது இடம் பொருள். ஏவலுங்கிறது விளைவு. இன்னும் கொஞ்சம் விளைவு, இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்கெல்லாம் அந்த இடத்துலேருந்து வந்த பொருள்னால் வந்த விளைவு தான் ஏவல். ஏவல்னா நீங்கள் என்னமோ பிள்ளி சொன்னின்னு நினச்சிக்காதீங்க, அந்த விளைவுக்கு பேர் ஏவல். அப்போ இன்னும் சொல்லுங்களேன், இடம்னா சுத்த வெளி, அது வந்து சிவபெருமான். பொருள்னா சக்தி. இந்த ரெண்டு பேர் சுழற்சியினால் வந்தது விளைவு. பஞ்சபூதங்களாய் உயிரினமாக வந்திருக்கிறாங்க. அதனால் இடம் என்பது சிவம், பொருள் என்பது சக்தி, ஏவல் என்பது பிரபஞ்ச தோற்றங்கள். இது வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி அதுதான் இடம் பொருள் ஏவல்னா அந்த அவங்கள தான் குறிக்கும். அதுதான் அதே தான். சத்து என்பது அப்பா, சித்து என்பது அம்மா. அத்து சித்து சேர்ந்து விளையாண்டு குழந்தை பிறக்கும். சத்து சித்து ஆனந்த குழந்தை பிறக்கிறான்ல, சத்து சிவம், சித்து அம்மா, ஆனந்த முருகன் அல்லது விநாயகன். அந்த குழந்தைங்க தான் ஆனந்தமாக இருக்கிற குழந்தைய பிறத்துல. ஏன்னா இந்த ஆன்மீக வார்த்தைக்கெல்லாம் உங்களுக்கு விளக்கம் தெரியுங்கிறதுனால அதெல்லாம் சொல்கிறேன். பதி பசு பாசம். அதுதான். பதி என்பது அது பேரொளி, பசு என்பது பெண்பால், நந்தி என்பது ஆண்பால். பதி என்பது உச்சந்தலையில் இருக்குது, தலை ஓட்டில் குழந்தைங்களுக்கு தூக்கி விடுதல். இது சிவபெருமாள் இருக்கிற இடம். மேல் பொட்டு வைக்கிறீங்கல்ல, மேல் பொட்டு அது வந்து பசு சக்தி இருக்கிற இடம். இந்த சக்தி சிவனோட போய் சேர்ந்து. பாசங்கிறது மனசு. இந்த மனம் வந்து திருமணம் ஆயிடுச்சு,
இந்த மனசுக்கு ஒரு கல்யாணம் இரு மனம் சேர்ந்துருச்சு. இரு மனம் சேர்ந்ததுனால நான் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துட்டுங்கிற அடையாளமாக கல்யாணம் ஆகாதவங்க இங்கே வைக்கக்கூடாது. இங்கே எல்லாம் வைக்கிறது, புருவ மையம் எல்லாம் பொட்டு வைக்கிறது, உயிர் நாடி தொட்டு பழகிறது. இதிலிருந்து கட்டை விரலை வச்சிங்களா, இந்த கட்டை விரல் அடையாளம். ஒரு கட்டை விரல் தான் இந்த மேல், இந்த பொட்டிலிருந்து கட்டை விரலை வச்சிங்களா எங்கே முட்டுதோ மேல் நெத்தி பொட்டு தான், அதுதான் பசு சக்தி இருக்கிற இடம். இது அந்த சக்தியிலிருந்து இந்த அங்கலம், இந்த கட்டை விரலை திருப்பி போட்டால் அங்கலம், மண்டை ஓட்டுக்கடியே இருக்கிறாரு. இதுதான் திருவோடு. திருவோடுங்கிறாங்கல்ல, இதுக்கு திருன்னா உயிர், உயிரில்ல ஓடு. திருவோடு கையில் எழுந்திருப்பான், அது இல்லை. அதனால் திருவோட்டை வச்சு காட்டுறான், வெளியே வச்சு காட்டினான். இதுதாம்மா திருவோடு. திருவோட்டுக்குள்ளே சிவன் இருக்கிறாரு, அந்த திரு இருக்குது. அப்போ இது சக்தி. அப்போ பதி என்பது சிவம், பசு என்பது சக்தி, பாசம் என்பது மனசு. புரியுதுங்களா? அதான் பதி பசு பாசம். கலைமகள் அலைமகள் மலைமகள். அப்போ ஆமாம், கலைமகள் அலைமகள் மலைமகள். அவங்க எதுக்கு சொல்கிறேன்னா, கலைமகள்ங்கிறது உங்களுக்கு வந்து ரவிவர்மா காலத்தில் வந்திருக்கிற பிரிண்ட்லாம் பார்த்தீங்களா, கலைமகள்ங்கிறது வீணையை வச்சுக்கிட்டு மரத்துக்கடி நிழலில் காலில் வீணையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க மாட்டோம். கலைமகள்ங்கிறது சரஸ்வதி. வீணையை எதுக்கு வச்சுருக்கிற அடையாளமாக, அதில் பல விதமான கலைகள் வருதில்ல, நாகஸ்வரம், அதனால் கலைமகள். அப்புறம் அலைமகள். அலைமகள் வந்து பார்த்தீங்கன்னா தாமரையில் தண்ணியிலிருந்து நிற்கிற மாதிரி லட்சுமி போட்டிருப்பான். இப்போ வர்றது படம் எல்லாம் ஒரே மாதிரி போட்டிருப்பான். நான் சொல்கிறது ரவிவர்மா காலத்து கடத்தில், பழைய காலத்து கடத்தில் பாருங்கள், கடையில் 50 வருஷம் அடிக்கிற போட்டால் பார்த்தா தெரியும். தாமரை குளத்தில் தண்ணியில் தாமரையில் இருக்கும். அப்போ தண்ணி அலையடிக்குதில்ல, அப்போ செல்வம் நிரந்தரமானதா, நிலையில் வந்து போவதில்லை. அப்போ நிலையில்லை. கலைமகள் செல்வம் நிலையானது, அதை மரத்துக்கடி காட்டுறாங்க. அப்போ தாமரை செல்வ நிலையில் வந்து போகுது, அது அடையாளம் எப்படி காட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ பணம் வந்து போகிறதுக்கு அடையாளமாக அது வந்து தண்ணியில் தழும்புற மாதிரி வச்சு காட்டுறான். அதில் இன்னொன்று பாறை மேலே சக்தி வேலு 3 திரிசூலத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுவான், மலைமகள். அப்போ கலைமகள்னா சரஸ்வதி, அலைமகள்னா லட்சுமி, மலைமகள்னா சக்தி பராசக்தி வேரோடு. அப்போ 3மே உடம்புக்கு வேணும் அப்படிங்கிறது நமக்கு வேணும். 3 வேணுங்கிறதுனால அந்த வெளியே படத்தை, ஏன்னா அந்த சாமிக்கு ஏன்டா படைச்சா நீங்கள் தெரிஞ்சிடக்கூடாதுல்ல, அதனால் நமக்குள்ளேயே தான் இருக்குது. சக்தியும் உங்கள்கிட்ட இருக்கணும். நீ வந்து இளமை பருவத்தில் நீ காலேஜிலிருந்து அதாவது 1/4 நூற்றாண்டு வரைக்கும் நீ வந்து கலைமகளாக இருக்கிற, அறிவை சேர்த்திக்கிற. 1/4 அரை நூற்றாண்டு வரைக்கும் லட்சுமியாக இருக்கிற, செல்வத்தை வந்து சேர்த்தி அறிவு கற்றுக்கிட்ட அறிவு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற. அப்புறம் சக்தி உறுதியாக பயம்பண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறது, பொண்ணு தேடுறது, அலையிறையில்ல. அப்போ 50க்கு மேலே நீ மலைமகள் ஆயிடுற. அதனால் 3 சக்தி நீ தான். கலைமகளோ ஒரு ஸ்டேஜில் செயல்படுற, கலைமகளோ ஒரு ஸ்டேஜில் செயல்படுற, மலைமகளோ ஒரு ஸ்டேஜில் செயல்படுற. குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு சக்தி வேணுமில்ல. அப்பா அம்மா மாமனார் மாமியார் நச்சம் கொண்டார் மச்சாண்டார் குழந்தைனார் நங்கையா குழந்தையார் வச்சு மேய்க்கிறதுனா சாதாரணமான விஷயமா? எவ்வளோ கஷ்டப்படல. அதான் சொல்லுங்கள் அடுத்தது. காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி. ஆமாம், காமாட்சி. இடுப்பில் இருக்கிற காமாட்சி சக்தி, இடுப்பில் இருக்கிற சக்தி காமாட்சி. கண்ணில் இருக்கிற சொன்னல மீனாட்சின்னு, மீனாட்சி. கண்ணில் இருக்கிற சக்தி மீனாட்சி. தலையில் இருக்கிற உச்சியில் இருக்கிறது விசாலாட்சி. அந்த காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி உங்கள் வீட்டு தான் இருக்கிறாங்க. கலைமகள் அலைமகள் மலைமகள் உங்கள் வீட்டு தான் இருக்கிறாங்க. காளி திரிசூலி. காளி திரிசூலி. ஆமாம், காளி திரிசூலினா இந்த காளிங்கிறது காற்று, காற்றுக்கு பேர் காளி. லீனா குண்டலினி சக்தி, அழிங்கிறமல்ல, அந்த காற்றுக்கு ஆணுன்னு இல்லைம்மா பெண்ணுன்னு இல்லை, பொதுவானது தானே. குண்டலினிங்கிறமல்ல, அழினா ஆண் பெண். குண்டம்னா நெருப்பு, அழினி குண்டம், அழினினா ஆண் பெண் தன்மையற்றது. நெருப்புக்கு ஏதாவது ஆண் நெருப்பு பெண் நெருப்புன்னு இருக்குதா? அப்போ காளி, அப்போ காளி திரிசூலி, அவர்கிட்ட தான் திரிசூலி இருக்குது. அம்மா வேறு பெண் தெய்வீட்டு தான் திரிசூலம் வந்து ஆண் தெய்வத்திட்டு இருக்காது, பெண் தெய்வத்தான் இருக்குது. காளி திரிசூலி. திரிசூலினா அந்த திரிசூலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதுகுந்தண்டு இருக்கல ஃபைனல் கார்டு. இந்த ஃபைனல் கார்டில் இங்கே கீழே ஜெனட்டிக் சென்டர்லேருந்து இடுப்பு நெலும் விடும்படிங்கிறது இல்லைங்க, 2 பட்டைஸுக்கு இடையில போய் இந்த விழா எலும்பு முடியும். அதிலிருந்து இங்கே கழுத்துக்கிட்டு வந்து முடியும். புடனியில் 2 நரம்பு மாதிரி வரும். இங்கே இருந்து இந்த காது வழியாக 2 நாடி பிரிஞ்சு இங்கே வரும், புருவத்துக்கிட்ட 2 நாடி பிரிஞ்சு வரும். அப்போ அந்த வேலு மேலே ஒரு ஸ்டாண்டில் தானே திரிசூலம் போட்டிருக்கிறான், கீழேருந்து ஒரு பைப்பு தானே வருது. அப்போ இங்கே வந்துட்டா இது 5 அடி இங்கே வந்து பிரிஞ்சு வருது. திரிசூலம் 3 இருக்குது. அப்போ இடகலை பிங்களை நடுகலை அக்னிகளை, இடகலை பிங்கனை அக்னிகளை, அம்மா மூச்சு அப்பா மூச்சு நடுநாடி சிவன் மூச்சு அக்னிகளை. இது வந்து சூரியக்கலை, இது சந்திரகலை, இது அக்னிகளை. சூரியகலை சந்திரகலை அக்னிகளை நார்மலாக இயங்கிக்கிட்டு இருக்குது. இது வந்து நாம் மன விரும்பி இயங்குறது.
தானியங்க இயக்கம் நாம் இருந்தனாலும் தூங்கிட்டாலும் நடுநாடி ஓடிட்டு இருக்கு. அதுதான் வாசி. அது வெளியே வராது. மூச்சு வெளியே வந்து போகிறது, வாசி உள்ளே ஓடுறது. ஒரு முழத்துக்கு வந்து போகிறது மூச்சு. தொப்புள் கொடியிலேருந்து மூக்கு வழியாக வந்து வெளியே போகிறது, தொப்புள் கொடி போகிறது வர்றது. இது மூச்சு. பேசுகிறதுக்கு, நடக்கிறதுக்கு, பிடிக்கிறதுக்கு, நம்ம ஓடுறதுக்கு, ஒடியாறதுக்கு உதவும். வாசி ஒரு ஸ்தானில் இருக்கிறது. அப்போ இந்த கையை தொப்புளில் வச்சிங்களா, இது ஒரு முழம். இது இங்கேருந்து வச்சா ஒரு ஸ்தான். ஏர் இறங்கிது. வாசி மாற்றி போட்டால் சிவா. வாசியே சிவாவாக இருக்கிறாரு, சிவாவே வாசியாக இருக்கிறாரு. அப்போ நீ யாரை பற்றி வாசிக்கணும்? வாசிப்பானா கல்யாண மண்டபத்தில் மோளம் கொட்டுறது வாசிக்கிறது இல்லை. அதுவும் வாசிக்கிறதான் சொல்லுவான். வாசிப்பாம்மா, தாலி கட்டுதும்மா. தபால்காரன் கொண்டு வரான், படிக்க தெரியாது. இந்த கடிதாசை வாசிப்பாம்மா. ஆனால் இங்கே எதை வாசிக்கணும்? சிவனை பற்றி வாசிக்கணும். சிவனை எப்படி வாசிக்கிறது? உருவமாக இருக்குது காற்று. அந்த காற்றை நம்ம வாசிக்கணும். அதுதான் மூச்சு ஏற்றி இறக்குறோம். அப்போ ஏற்றி இறக்குனா இந்த ஒரு முளத்துலேருந்து ஒரு சான் கூட்டி போயிடும். நீங்கள் இனப்பெருக்கம் பண்ணது போதும், எல்லாம் பூரா மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை வந்துக்கிட்டு இருக்குது. கவலையாக இருக்குது. செத்தியாங்கிட்ட வந்து உட்காந்துக்கப்பா அப்படின்னு இந்த ஒரு சாணம் கூப்பிடுது. ஒரு முளத்தை கூப்பிடுது. இது வரைக்கும் இழுத்துக்கிட்டு போகுது. மறுபடியும் இந்த ஒரு முளை என்ன பண்ணுது? சாணம் இழுத்துக்கிட்டு வருது. அடையாள மண். இங்கே குடும்ப வாழ்க்கை வாங்கிட்டு நான் டிவி சீரியல் பார்த்துட்டு, நாடகம் பார்த்துட்டு, காரில் போயிட்டு இருக்கிறேன். என்ன அங்கே கூப்பிட்றேன்னு இந்த சாணம் ஏறுனா, இந்த சாணம் முளத்தை ஏற்றுது. இந்த சாணம் ஏறுது, இந்த முளம் சருகுது. சாணம் ஏறுனா சொல்லுவாங்களே கிராமத்தில், அவ்வளோதான் சொல்லுவாங்க. அதுதான்மா அதுதான் கருமாரி திரௌபதி. அதனால் அந்த காளி திரிசூலங்கிறது நம்முடைய ஃபைனல் கார்டு தான். அதில் வருது. அப்போ இந்த ஃபைனல் கார்டு நாடி சுற்றி பயிற்சி பண்ணுற பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்லி தரும்போது அந்த திரிசூலம் நாடி சுற்றி பண்ணும்போது மாற்றி பண்ணுறோம். இடகளை பிங்களை. அப்போ நடுநாடி ஒன்று சேர்த்தி மறுபடியும் ஏற்றி இறக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் இதை இந்த மாற்றி நாடி சுற்றி பண்ணுவோம். அப்புறம் மூச்சு ஏற்றி இறக்குவோம். மூலாதாரத்துலேருந்து புருவமையத்துலேருந்து அது நடுநாடி. இந்த ரெண்டு ஒன்றிணைச்சு ரெண்டு பக்கம் சடை பின்னி நடுவாண்ட ஒரு தலையில் ஒரு சடை தொங்குது. 3ஆக பிரிச்சிடுறோம். ரெண்டையும் பின்னுனா நடுவாண்டது தொங்கும். 2 பக்கம் 2 பிரிச்சிடுறீங்க. 3ஐயும் பின்னுனா ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, இழுத்து அக்காதல்ல. அப்போ இந்த 3 ஒன்று சேர்ந்து போகிறதா நடுநாடி. அதுதான் நம்ம அங்கே போயிடுறோம். அதுதான் அது வந்து திரிசூலி. காளி திரிசூலி. இந்த கரு மாறி. இந்த கருனா இங்கே இருக்குதுல்ல கரு. இப்போ தான் நீங்கள் உபதேசத்துக்கு வந்திருக்கிறீங்க. இங்கே இருக்கிற கருவை மாற்றி உச்சியில் கொண்டு வைக்கணும். எனக்கு இனப்பெருக்க வேண்டாம், மண்ணாசை பொன்னாசையெல்லாம் போதும் பார்த்துட்டேன் அப்படின்னா அந்த கருவை மாற்றி இங்கே இருந்ததுன்னா அது மண்ணாசை பொன்னாசை வந்துட்டு தான் இருக்கும். அந்த சக்தி இனப்பெருக்கத்துக்கு மட்டும் இல்லைம்மா, இந்த சக்தி இங்கே விந்து சக்தி அதிகமாக இருக்கிற வரைக்கும் வெளியே சுற்றலாம், அங்கே போகலாங்கிற எண்ணம் வரும். இங்கே வந்துருச்சுன்னா என்னென்னா அந்த ஆசை குறைஞ்சி போயிடும். தொண்டை குழிக்கு மேலே போயிட்டா தெய்வத்தினுடைய ஆசை வந்துடும். தொண்டை குழிக்கு கீழே இருந்ததுன்னா புலனின்ப ஆசை வரும். அதனால தான் அந்த கருவியை மாற்றி வைக்கிறீங்க. கரு மாற்றி வைக்கிற யாரு? கருமாறி. எங்கே தீ மிதிக்கிறீங்க? எந்த கோயிலில் தீ மிதிக்கிறீங்க? போன மாதம் ஒருத்தர் மாரியம்மன் கோயில்னு சொன்னார். மாரியம்மன் கோயிலில் மிதிக்க மாட்டாங்க. எந்த மாரியம்மன் கோயிலையும் மிதிக்க மாட்டாங்க, தீ மிதிக்க மாட்டாங்க. மாரியம்மன் கோயிலில் மீதி மிதிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் அம்மனை தான் சொல்லுவோம். தீ மிதிக்கிற கோயில் என்ன தெரியுமா? பத்திரகாளி அம்மன், வெக்காளி அம்மன், புரியுதுங்களா? ஓங்காளி அம்மன். அந்த ஏதாவது வருவார் ஆச்சுங்களா? இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி தான் மிதிப்பாங்க, தீ மிதிப்பாங்க. வெறும் மாரியம்மன் கோயிலில் மிதிக்க மாட்டாங்க. மாரியம்மன் கோயில் என்ன கொண்டு வருவாங்க? பூக்கரை எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே இருக்கிற சக்தி இங்கே கொண்டாட்டிங்கள. காமாட்சி மீனாட்சிக்கிட்ட வந்துட்டா. இங்கே விசாலாச்சிட்டு போய் பூவால் கரகம் எடுத்து ஆடி வருவோம். இது மாரியம்மன் கோயில் செய்வாங்க. ஆனால் தீ மிதிக்கிறது காளியம்மன் கோயில். அப்போ இங்கே இருக்கிற தீயை இந்த எதில் மிதிக்கிறது? அங்கே மிதித்து காட்டுறான். இங்கே இருக்கிறது இங்கே கொண்டு வாப்பா. எதனால் கொண்டு வர முடியும்? மூச்சால் கொண்டு வர முடியும். எறும்பூர கல்லும் தேயுதுங்கிறாங்கல்ல. மூச்சு ஊதுனா கீழே ஒரு பொருள் கவுண்டு காய போட்டிருந்தா ஓடுதில்ல. ஊதுனா ஒரு மாவு சிந்தி கிடக்குது, ஊதுனா போயிடுதில்ல. அப்போ இந்த மூச்சினால் அந்த சக்தி இங்கே கொண்டாந்து சேர்த்துற போது இதுதான் கருவை மாற்றி வைக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க? அதனால் அதை கொடுத்துருக்குறேன். நீங்கள் தெளிவாக தெரியணுங்கிறதுனால கொடுத்து. இதுதான் அந்த காளிங்கிறது காற்று. திரிசூலி 3 நாடி மூலியமாக மேலே கொண்டு வரீங்க. கருவை மாற்றி வச்சிடுறீங்க. திரவபதி. திரவம் என்றால் விந்து, பதி என்றால் சக்தி. அந்த விந்து சக்தி இங்கே இருந்தால் விரையாகிட்டு இருக்கும். இங்கே ஒன்றாந்து வச்சுக்கிட்டிங்கன்னா தயிர் மாதிரி வெண்ணெய் மாதிரி கெட்டியாயிரும். உனக்கு மரணமில்லா பெருவாள் கிடைக்குமாப்பா. அதனால் மண்ணாசை பெண்ணாசை தோன்றாது. திரவம் என்றால் விந்து, பதி என்றால் சக்தி. அந்த விந்து சக்தி மேலே கொண்டு சேர்த்து திரவபதி. சித்தி என்பது செயல்பாடு, முக்தி என்பது மோட்சம். சித்தி பண்ணிட்டியா அம்மா மீனாட்சி அம்மா 108 மந்திரம் சித்தி பண்ணிட்டியா சொல்கிறாங்கல்ல. சித்தி பண்ணிட்டு சாமிங்கிறீங்கள. அப்போ சித்தி என்பதுக்கு பேர் சித்தி அங்கே விநாயகர் இருக்கிற பொண்டாட்டி இல்லை வச்சு காட்டுறான்ல. அதனால தான் அர்த்தம் ஆன்மீகத்துக்கு வந்தால் தானே தெரியும்.
சித்தி என்பது செயல்பாட்டுக்கு பேர் சித்தி. அது முழுமையடைஞ்சால் முக்தி. அதான் சித்தி முத்தினா செயல்பாடு. புருவமத்தி. புருவமத்தி. அதை புருவமத்தியில் நீங்கள் கவனிக்கணும். இதை எங்கே கவனிக்க? இப்போ எல்லாத்தையும் கொண்டாந்துட்டோம், நான் காமிச்சு கொடுத்துட்டேன், சொல்லிட்டேன், தொட்டும் கொடுத்துட்றேன். இதெல்லாம் இந்த சக்தியெல்லாம் எங்கே கவனிக்கணும்? மொத்தமாக ஐக்கியமாவரோட சங்கமாவரோட புருவமத்தி, நெத்திமத்தி, புருவமத்தி. நெத்திமத்தி புருவமத்தியில் நீங்கள் அதை கவனிக்கணும். உத்துத்து பார்த்தால் ஒளி தோன்றும். அது பல வருஷம் ஆகும், உடனே கிடைக்காது. 3 வருஷம் ஆகும். 3 வருஷம் ஆகாத ஒளியெல்லாம் கிடைக்காது. சும்மா அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, பூச்சாண்டியெல்லாம் காட்டுவாங்க. நீங்கள் பாருங்கள், வடலூர் தெரியுறது 7 தெரியும்னா நீங்கள் தெரியுமான்னு ஒத்து பார்த்துட்டே இருப்பீங்க. எல்கேஜி புஸ்தகத்தை கொடுத்துட்டு எம்பிஏ புஸ்தகத்தையும் கையில் கொடுத்துட்டா எப்படிமா படிப்பேன்? முதல்ல தொடக்கப்பள்ளி முடி, அப்புறமா உயர்நிலை முடி, அப்புறமா மேல்நிலை முடி, அப்புறமா காலேஜ் போ. இப்போ சரிகையிலேருந்து கிரிகைக்கு வா. கிரிகையில் கிரிகை உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் 5 வயசில் முடிஞ்சிடும். இப்போ யோக ஞானத்துக்கு வந்துட்டீங்க. அப்போ யோகம்தான் சித்தி செயல்பாடு, முக்திங்கிறது மோட்சம் ஞானம். அப்போ தான் செயல்பாடு, இதுதான் முக்தி மோட்சம். புருவமத்தியில் தான் அதை கவனிக்கிறோம்மா. ஆமாம், புருவமத்தி இங்கே புருவமத்தியில் தான் கவனிக்கிறோம். புருவமத்தி நெத்திமத்தி. புருவமத்தி அந்த நெத்திமத்தியில் இதுக்கு பேர் தான் பொன்னம்பல மேடு. ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க சொல்லுவாங்க, அங்கே மகர ஜோதி காட்டுறாங்க. மகர ஜோதி காட்டுற இடம் பொன்னம்பல மேடும்பாங்க. மேடுனா தலை உச்சிக்கு பேர் மேடுமா. பொன்னம்பலம்னா பொன்னொழி மாதிரி மின்னும். இந்த தலைக்கு அடியில் பொன்னொழி மாதிரி மின்னும் தலையில். அதெல்லாம் பல வருஷம் தனம் பண்ணும்போது கண்ணை மூடுனா அப்படியே மஞ்சள் நிறமாக தெரியும். இந்த விண்கலம் முழுவதும் மஞ்சள் நிறமாக தெரியும். அதுதான் பேரியக்க மண்டலம், மஞ்சள் நிறமாக தெரியும். அதுக்கப்புறம் தான் இருள்வெளி வரும். இருள்வெளி தான் பூரணம், அது கடைசியாக வரும். அந்த ஒளியை தாண்டினதுக்கு இந்த ஒளி ஒளிக்கிட்டு போகணும், நெருப்பு சத்தத்துக்கிட்டு போகணும். சத்தம் அப்புறம் இருளுக்கிட்ட போயிடும், இருப்பிடத்துக்கு புள்ளிக்கு போயிடணும். அதனால தான் அந்த பொன்னம்பல ஜோதி, இதுதான் மகர ஜோதி. அகாரம் உகாரம் மகாரம். இந்த அகரம் உகரம் 2 மகரத்துக்கிட்ட அடங்கணும். நான் சொன்னல ஆ ஓ இம்மில் அடங்கணும். அகரம் உகரம் மகரம் மகரத்தில் அடங்கினா அதுக்கு பேர் தான் இது பொன்னம்பல மேடு. மகர ஜோதி, இதுதான் மகர ஜோதி. கார்த்திகை ஜோதி இதுதான். 6 பெண்களும் கார்த்திகை பெண்களும் ஒன்றா முருகனாக நிற்கிறாங்க பாரு. சரவண பவான்னு அதுதான். அந்த சரவண பவன் தான் 6 கார்த்திகை பெண்களும் ஒன்று சேர்ந்தது முருகன். 6 முகன். இங்கே தான் 6வது முகம் இருக்கிறான். அப்போ சரவண பவா, அதனால் இங்கே தான் இருக்கிறா. ச ரா வா நா வா வா உள்ள மேலே இந்த 6 ஒன்று சேர்ந்த இடத்துக்கு பேர் சரவண பவா. இவன் தான் இங்கே இருக்கிறான். இங்கே தான் இருக்கிற சரவண பவா. அதுதான் சித்தி முத்தி. அப்போ மகர ஜோதியும் இதுதான், கார்த்திகை ஜோதி தான். அண்ணாக்குக்கு மேலே தெரியுது, இந்த விளக்கு எரியுது. இதுக்கு இடையில விளக்கு எரியும். இதுக்குள்ளே கட்டை விரல் உள்ள எரியும். தொண்டைக்குழி வாய் திறக்கிறீங்கள, அந்த குழி நேருக்கு உள்ளே எரியும். அப்படின்னா நெத்தி பொட்டிலிருந்து ஒரு கட்டை விரலில் உள்ளே விட்டால் எவ்வளோ நீளம் போகுதோ அந்த இடத்துக்கு அது தெரியும். இங்கே தெரியாது, அதுக்குள்ளே தெரியும். இதுதான் சூட்சமாக, அதுதான் சூட்சமாக. அப்போ மகர ஜோதி இதுதான், கார்த்திகை ஜோதி இதுதான். அண்ணாக்கு மேலே எரியறது அண்ணாமலை ஜோதி இதுதான். அருள் பெரும் ஜோதி அதுதாம்மா. கூரை ஏறி கோழி பிடிக்காதவன், கிராமத்தில் கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானமேறி வைகுந்தம் போவானா? கூரை ஏறியே கோழி பிடிக்க முடியல, இவன் எங்கே வானமேறி வைகுந்தம் போகிறான்? இது கூரைங்களா? இதுதான் கூரை. இது கோழி. சத்தம் இருந்தானே வருது. கோழி எப்படி கத்துது? அப்படி தலை உத்தித்தானே கத்துது, கொக்கரகோன்னு உத்திதானே கத்துது. அப்போ சத்தம்னா அது கோழி சத்தம். அதனால தான் முருகன்கிட்ட கோழி வச்சு காமிச்சிருக்கிறான், பாம்பு வச்சு காமிச்சிருக்கிறான், கொண்டலினி கடையாளமாக. அப்போ சத்தம்னா கோழி. இந்த கூரை ஏறிடணும். இந்த கூரை ஏறிட்டா தான் அந்த சத்தத்தை போட்டு நாத ஒளி சொன்னோம்ல, ஓம்காரநாதம் இங்கே கேட்கும் உங்களுக்கு தலை உச்சியில். அப்போ இந்த சத்தத்தை தொண்டைக்குழி தாண்டிடணும். இந்த கோழி பிடிச்சிடலாம். இங்கே வந்தால் இந்த கூரை ஏறி கோழி பிடிச்சா தான் வானம் ஏறி வைகுந்தம் போக முடியும். கூரை ஏறியே கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி எங்கே வைகுந்தம் போக முடியாது. இங்கேயே கிடக்க வேண்டியதான், மண்ணிலேயே கிடக்க வேண்டியதான். 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லுவான். ஒன்றை பெற்றே காப்பாற்ற முடியலைங்களே. பள்ளிக்கூடத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் கேட்குறானே, 5 பெற்ற எப்படி காப்பாற்ற முடியும்? 5 பிள்ளையும் எப்போ பெற்றுட்டாரே. 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லியிருக்கிறான். அவனே அரசன், அவன் எப்படி ஆண்டியாவான்? அவனே அரசன், நாட்டுக்கே ராஜா, எப்படிமா ஆண்டியாவான்? அப்போ அதுக்கு பொருள் வேண்டாமா? 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்னா மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் 5ஐயும் பெற்றவன் அரசனும் ஆண்டியாவான். ஆண்டினா ஒன்றுமில்லாத நிர்வாணம்னு அர்த்தம்.
பழனியில் ஆண்டி பண்டாருங்கிறாங்கல்ல, நிர்வாண கோலங்கிறாங்கல்ல. நிர்வாணமாக வந்தோம், நிர்வாணமாக போகிறோம், இடையில உடையோடு வாழ்கிறோம். நிர்வாணத்துக்கு பேர் ஆண்டி. அவன் ஒன்றும் இல்லாதப்பா, எல்லாம் இழந்துட்டாப்பா, அவன் தெருவு கொண்டாப்பா, அவன் ஆண்டி ஆகிட்டான்ப்பா சொல்கிறாங்கல்ல. தெய்வத்துக்கு பேர், முருகனுக்கு பேர் தான் ஆண்டி. ஆண்டி பண்டாரம். பண்டுனா அந்த காற்று எப்போ தோணுச்சுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? பண்டுனா காலத்தை குறிக்கிறது. சீட்டு போடுறீங்க, சீட்டு கரெக்டு கேட்க, ஏப்பா இன்னும் எத்தனை பண்டு எனக்கு இருக்குது, மறந்து போச்சுங்கிறீங்கல்ல. அப்போ பண்டுனா காலத்தை குறிக்கிறது. ஏன் பிரித்து சொல்கிறேன்னா நீங்கள் தெளிவடையணுங்கிறதுனால. பண்டு அப்படிங்கிறது காலத்தை குறிக்கிற சொல்லு. புரியுதுங்களா? இன்னும் 5 பண்டு இருக்குதுப்பா, 6 பண்டு இருக்குதுப்பா, 7 பண்டுன்னு சொல்கிறீங்களே. அப்போ பண்டுன்னா காலத்தை பிடிச்சிக்குங்க. ஆண்டினா அவனுக்கு தேவையில்லை. ஆரம்னா ஆட்டோ சர்ஜன். மாலைன்னா அப்படி மாட்டிக்கலாம் 2 பக்கம். ஆரங்கிறது முடி போட்டுருவோம், சீமந்தத்துக்கெலாம் போடுவாங்கள்ல, அது ஆட்டோ. இந்த உயிர் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது, ஆட்டோ சர்ஜன். சாதாரண வெளி வார்த்தை. ஆன்மீகம் வருது பார்த்தீங்களா? அப்போ ஆண்டி என்பது அவனுக்கு எதுவும் தேவையில்லை. பண்டு என்பது அந்த காற்று எப்போ தோண்டுச்சுன்னு யாரும் கணிக்க முடியாது. அது ஆயில் கழிச்சவங்க இல்லை, கணிக்க முடியாது. ஆரம் என்பது சுழற்சி, ஆட்டோ சர்ஜன் ஓடிக்கிட்டே இருக்குது, அந்த காற்று ரவுண்ட் அடிச்சிருக்குது. அதனால தான் ஆண்டி பண்டு ஆரம். ஆண்டி பண்டாரன்னா நீங்கள் தான் ஆண்டி பண்டாரம், நான் தான் ஆண்டி பண்டாரம். தெய்வத்துக்கு பேர் தான். புரியுதுங்களா? விளக்கம் சந்தேகம் இருக்கா? ரைட்டு. அடுத்தது 16 பெற்றால் பெருவாழ்வு வாழலாம். 16 பெற்று பெருவாழ்வு வாழப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் 20 வருஷம் 30 வருஷம் 20ஆம் கல்யாணம் கொண்டாடுறாங்க, 30ஆம் கல்யாணம் கொண்டாடுறாங்கிறாங்க. ஆசையாக இருக்குது. சில பேர் 3 வருஷத்தில் பிரிஞ்சிடுறாங்க, சில பேர் டைவர்ஸ் வாங்கிக்கிறாங்க, சில பேர் யாரோ ஒருத்தர் டெத் ஆகிடுறாங்க. ஆனால் 16 பெற்று பெருவாழ்வு வாழலையே, சிறுவாழ்வு தான் இருக்கிறாங்க. அப்போ அது என்ன பொருள்? என்றும் 16ன்னு யாரை சொல்கிறோம்? மார்க்கண்டனை தான் சொல்கிறோம். என்றும் 16 மார்க்கண்டனை சொல்கிறோம். அப்போ என்றும் 16, இந்த மூச்சு என்றும் 16. அம்மா மூச்சு இந்த 16 அங்கலம், 16 அங்கலம் இந்த கட்டை, இது அங்கலம், இது 16 அங்கலம். இங்கேருந்து 16 அங்கலம் வெளியே வந்து உள்ளே போகுது. அப்போ 4 அங்கலம், ஒரு மூச்சுக்கு 4 அங்கலம் வேஸ்ட் ஆகுது. சிவன் மூச்சு 12 அங்கலம், வெளியே 12 வருது, 8 போகுது, நடுநாடி 8. அப்போ இந்த 16 கொண்டு போய் 12ல் சேர்த்தணும். நாடி சுற்றி பண்ணுறீங்கள, 2ஐயும் ஏற்றிட்டு மேலே ஏற்றி இருக்கிறீங்கள, இந்த 16 12ல் சேரணும், 12 8ல் சேரணும். அப்போ தான் முக்தி அடைய முடியும். அதனால தான் 16 பெற்றவன் பெருவாழ்வு வாழலாம். இதை பெறணும். அம்மா மூச்சை பிடிக்கணும். அது அப்பாக்கிட்ட கொண்டு சேர்த்துவார். அம்மா தான் அப்பாக்கிட்ட காட்டுவார், இது தாண்டா அவங்க அப்பா பிடிச்சிக்குன்னு காட்டுவார். அப்பா வந்து குருவை காட்டுவார். குரு வந்து தெய்வமே இதாண்டாப்பான்னு குருவை காமிச்சிடுவார். அதனால் எங்கே தான் வெளியே தேடி போகாதீங்க. அதனால தான் 16 பெற்றால் பெருவாழ்வானா, இந்த மூச்சுக்கு பேர் 16 கலையுமா. அதனால தான் 16 கலை என்றும் மார்க். அது என்று நேற்றும் 16 தான், இன்றைக்கும் 16 தான், நாளைக்கும் 16 தான். அதனால தான் என்றும் 16ங்கிறது. மீனாட்சி அம்மா சொல்லுங்கள். மீனாட்சி அம்மானா மதுரை மீனாட்சியே எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. போங்க மதுரை. அப்புறங்கம்மா கிளாஸுக்கு வந்தீங்க, நீங்களே யூடியூப்பில் பார்த்துட்டு கேட்டு வந்தீங்க. நம்மளை நம்பி அவ்வளோ தூரத்துலேருந்து 500 கிலோமீட்டர் வந்திருக்கிறீங்க. கிளாஸ் சொன்ன விவரம் புரியுதுங்களா? இல்லை எல்லா நெட்டில் சொல்கிற மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறாங்க. நாங்கள் வெந்து போய் என்னமோ ஆசிரமம்னா பெரிய மகானுக்கு ரூம்பு தனியாக இருக்கும், எல்லாம் ஆசிரமம் இருக்கும், மரஞ்செடி கொடியெலாம் இருக்குன்னு வந்திருப்பீங்க. இங்கே வீட்டிலேருந்து சொல்லித்தரேன் சாதாரணமாக. ஆனால் இந்த மாதிரி இடத்துல தான் நிறையா போய் கற்றுக்கிட்டேன். ரைட்டு. ஆமாம். எனக்கு அவர் சொல்லி தரும்போது நானும் எங்கள் வீட்லேயும் போகும்போது ஆலியாரில் ஒரு காட்டுக்குள்ளே உட்காந்து இருந்தார். தொடர்ந்து 3 நாள் நாங்கள் தங்கி பயிற்சி எடுத்துகிட்டு வருவோம். எப்போ போனாலும் 3 நாள் தங்கிக்குவோம். தென்னை மட்டையில் வெடிக்காலம் தண்ணி காய வச்சு கொடுப்பார் ஒரு பெரியவர். இன்றைக்கி போய் பார்த்தீங்களா சொர்க்க பூமியாக இருக்கும். அந்த பக்கம் போய் பார்த்தீங்களா? நாங்கள் இருக்கும்போது அது இல்லை. இப்போ 24 வருஷம் அவர் கூட இருந்தேன். ஒவ்வொரு வருஷமும் 97 பயிற்சிக்கு சேர்ந்தேன். 98லேருந்து அவர் அடக்கம் ஆகிறது 2006 மார்ச் 28 அடக்கானார். 2005 வரைக்கும் 5ஓடு அவர் மௌனத்தை நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் பண்ணல 6ல் அடக்காயிட்டார். நவம்பர் 15 தொடங்கி நவம்பர் 30 வரைக்கும் 15 நாள் மௌனம் இருக்கும். 7 வருஷம் அவரோட அந்த மாதிரி இருந்தேன். 15 நாள் எங்கள் வீட்டுக்காரம்மாட்ட சொல்லிவிட்டு, குழந்தைங்கலாம் சின்னது, இப்போல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். 2 வாரத்துக்கு சாப்பாட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு போயிடுவேன். செல்ஃபோனுக்கு இது எதையுமே தொட மாட்டேன். 17ஆம் நாள் தான் செல்ஃபோன் எடுப்பேன், யாரும் வராது. அந்த மாதிரி அவர்கிட்ட கற்றுக்கிட்டு தான் இன்றைக்கி நான் விதைச்சிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப சிரமப்பட்டு கற்றுக்கிட்டேன். சாதாரணமாக கற்றுக்கிட்டு உங்களால் சொல்ல முடியாது, உங்களுக்கு விளக்க முடியாது. அதனால் எனக்கு வந்து அந்த மாதிரி உண்மை வெறும் காசுக்காக மட்டுமே நான் சொல்லி, காசு கொஞ்சம் வேணும், இல்லாட்டி காசு இல்லாத எப்படி நான் உழைக்க முடியும். ஆனால் காசுக்காக மட்டுமே இதை நான் நடத்துறதில்லை. இதை நாடி தேடி வர்றவங்களுக்கு மட்டும் நான் சொல்லி தருவேன். விளம்பரம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணிலாம் நான் சொல்கிறதுக்கு தயார் இல்லை. அது போட்டுங்க. இப்போ நீங்கள் வந்து காலையில் கிளாஸ் கேட்டீங்க, தத்துவ விளக்கங்கள் புரியுது.
உபதேசம் கொடுத்தது புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்கம்மா. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் மனசுக்குள்ளே வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் ஒரு சிறு கேள்விதான். சொல்லுங்கய்யா, பரவாயில்ல சொல்லுங்கம்மா. நீங்கள் கேட்குறதுனால என்னென்னா, நீங்களாம் மெச்சூரிட்டி ஆனவங்க படிச்சுவீங்க. சில பேர் கேட்க கோச்சிப்படுவாங்க. இப்போ இந்த அம்மாலாம் கூட வந்து கோச்சிப்படும். நீங்கள் கேட்குற கேள்வினா நாங்கள் அந்த மாதிரி பழகி வந்திருக்கிறோம். அந்த கேள்வி உங்களுக்குன்னு இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வி சமுதாயத்துக்கு போய் சேரும். பொதுவான கேள்வி. நீங்கள் ஒருத்தர் கேட்குற கேள்வி அது உங்களுக்காக கூட இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வி இன்னொருத்தருக்கு பயன்படும். நான் நெட்டில் போகுதில்ல, கேளுங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம் வள்ளல் பெருமானார் சொல்றாங்க இல்லைங்களா, அதை பத்தி ஒரு விளக்கமா எனக்கு நீங்க சொல்லுங்க. நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஒரு கொலை புலை தவிர்க்கணும்னு சொல்றாரு. நம்ம அதனால நான்வெஜ் சாப்பிடாம இருக்கோம். ஐயாவை என்னைக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோமோ அன்னையிலேருந்து நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை. ஆனால் அது மட்டும் ஜீவகாருண்யமா? அதை தாண்டி அவர் என்னெல்லாம் சொல்கிறாரு? அவர் வந்துங்கம்மா, ஜீவகாருண்யங்கிறது என்னென்னா, அதாவது அகைம்சைன்னு ஒன்று சொல்லுவாங்க. இம்சையும் பண்ணக்கூடாது, அகைம்சை. அப்போ வந்து மற்றவங்களுக்கு இம்சை கொடுக்கக்கூடாது, நமக்கு நம்ம இம்சையாக இருந்துடக்கூடாது. அப்போ அவர் சொல்லுவார், உங்களுக்கு ஒழுக்கத்துலேயே 4 ஒழுக்கம் கொடுத்துருப்பார். அந்த மாதிரி கரண ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம். கரண ஒழுக்கங்கிறது மன வாக்கு புத்த சித்தி பேசுகிறதில்ல, அது கரண ஒழுக்கம். அந்த கரணம் சொன்னல, அந்த கரண ஒழுக்கங்கிறது பேச்சினால ஒழுக்கம் இருக்கணும். இந்திரிய ஒழுக்கங்கிறது உடம்புனால கட்டுக்கோப்பாக கரெக்டாக இருக்கணும். அப்புறம் இந்த உயிர் ஒழுக்கம், உயிர்லையும் கலப்படம் வந்துடக்கூடாது, அசுத்தமாக. அந்த மாதிரிலாம் அது 4 ஒழுக்கம் கொடுத்துருப்பார். வள்ளலாருடைய பயிற்சிக்குள்ளே நான் போகல, வள்ளலார் பயிற்சி எடுத்ததில்லை. அவருடைய பாட்டு மட்டும் என்னுடைய இறைவணக்கத்தில் ஒன்று பாடுறதுக்கு வச்சுருக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக பாட்டு எடுத்துக்கல. ஜீவகாருண்யம்னா அதுக்கு தான் அந்த வாழ்த்து கொடுத்துருக்குறேன் பார்த்தீங்களா. நீர் வாழ்வினமே வாழ்க. நீரில் வாழ்கிறத எல்லாமே வாழ்த்துறீங்க. அது நீருக்குள்ளே அது உங்களுக்கு அதை வாழ்த்துற போது உங்களுக்கு அது அதை வாழ்த்துற போது எதிரி கூட வாழ்த்துற போது அது உங்களுக்கு துரோகம் பண்ணுமா? தாவர இனமே வாழ்க. காட்டுக்குள்ளே புதரில் நடந்து போனால் கூட எந்த பூச்சி புழு உங்களை தீண்டாது. தாவர இனமே வாழ்க, ஊர்வினமே வாழ்க சொல்கிறீங்களே, இதுதான் ஜீவகாருண்யம். இதில் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஜீவகாருண்யம். எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது, நமக்கு நம்ம துன்பம் கொடுக்கக்கூடாது. நமக்கு நாமன்னா இந்த என்னடா பிறவி எடுத்து என்னடா வேண்டேன் நீங்கள் நீங்களா திட்டிச்சு வந்தீங்க, நீங்கள் அதனால தான் கடமைன்னு ஒன்று சொல்லுவான். கடன் ப்ளஸ் மை, கடன் மை மை சொல்கிறாங்கல்ல. மைனா நான் தானே, மை ஒய்ஃப் அப்படிங்கிறனால நான் இப்போ எங்கள் வீடு மை ஒய்ஃபுங்க அப்படியா. மைனா நீங்கள், கடன் ப்ளஸ் மை, கடன் ப்ளஸ் யூன்னு சொல்லலையே, புரியுதுங்களா? கடன் ப்ளஸ் யூன்னா சொல்கிறான், கடன் ப்ளஸ் அப்படின்னா நீங்கள் எதுலேயுமே நீங்கள் இல்லை. மீனாம்மா தனியாக வேலை இருந்து இறங்கலை. காலையில் சொல்லிட்டேன், உடம்பு அம்மா, உள்ளே இருக்கிற உயிர் அப்பா, உங்களுடைய எஜுகேஷன் பூரா மாஸ்டர் ஆத்தியார், உங்களுடைய தொழில் பூரா நீங்கள் வேலை செய்கிற முதலாளி காட்டி கொடுத்தது. ஆச்சா, உங்களுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஆண் சேர்ந்தார், கணவன் மனைவி இணைஞ்சிங்க, அது நெறிமுறையோட பெரியவங்க ஏற்படுத்தி வாழ்கிறீங்க, இயற்கையாக வாழ்கிறீங்க. இது எல்லா ஜீவனுக்கு உண்டு, நமக்கு உண்டு. இப்போ மீனாம்மா எங்கே இருக்குது? தனியாக கிடையாதல்ல. நான் இல்லை. இதைத்தான் நான் யாருன்னு தேட வந்தவர் தான் ரமணர். சாக்ரட்டிஸு உன்னையே நீ அறிவாய்ன்னு சொல்லுவார். அயல்நாட்டு தத்துவ ஞானி சாக்ரட்டிஸு உன்னையே அறிவாய். ரமண மகர்ஷி என்னென்ன அறியறனப்பா என்னென்ன. அவர் திருவள்ளுவர் காலத்தில் வாழ்ந்தவர் சாக்ரட்டிஸ். அவரெல்லாம் 3000 ஆண்டுகளுக்கு மேலாவது. இவர் வந்து வள்ளலார் காலத்தில் வாழ்ந்தவர். ராமகிருஷ்ணர், வள்ளலார், ரமண மகர்ஷிலாம் ஒரு ஈக்குவல், ஒரு ஏஜில் 1806 வருஷம் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்துவீங்க. அப்போ நாம் வந்து இதனால தான் கடமைன்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த உடம்பு கொடுத்தவளுக்கு நம்ம கடமை செய்யணுமில்ல. உடம்பு கொடுத்துருச்சு, உடம்பு வாங்கி தானே கொடுத்தாங்க. அப்போ அந்த உடம்பு கொடுத்தவளுக்கு செய்ய வேண்டிய கடமை, இதுதான் திரிகால கடமைன்னு இருக்குது. ஜீவகாருண்யத்தில் அது ஒன்று. இந்த உடம்பு இருக்குங்காட்டி தானே நாம் வந்து கணவர் அனுபவிக்கிறோம். உடம்பு இல்லைன்னு அனுபவிக்க முடியுமா? அப்போ 2வது கடமை. அப்போ அவர் உங்களுக்கு தேவைப்படுதலை, அந்த வயசில் 4 நூற்றாண்டில் வாழ்க்கை துணை தேவைப்படுதில்லை. அப்போ அவருக்கு நம்ம கடமை செஞ்சாகணும். அப்போ அவருக்கு செய்கிற கடமை சரி. இந்த கடமை செய்கிற போது 2 பேர் இணைஞ்ச குழந்தை பிறந்துருதில்ல, அது நம்ம தானே காப்பாற்றி ஆகணும். அது கடமை. இதுதான் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதீங்கன்னா இந்த கடமைக்கு பலன் எதிர்பார்க்க முடியாது. உங்களை அப்படித்தானே உருவாக்கி விட்டாங்க. அதனால் இந்த உடம்பை கொடுத்தவளை கவனிக்கணும், உடம்புக்கு சுகத்தை கொடுத்தவளை கவனிக்கணும், சுகத்தினால் வந்த குழந்தைங்களை கவனிக்கணும். இது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தலையாய கடமை, திரிகால கடமை. இதெல்லாம் தான் ஜீவகாருண்யத்தில் வந்துடும். எல்லாமே வந்துடும். பிரதிபலன் எதிர்பார்க்காத இருக்கிற ஜீவகாருண்யம் வந்துடும். ஜீவகாருண்யம் வந்துடும். இதை செஞ்ச
தொடர்ந்து இந்த எல்லா உயிர்களையும் வாழ்த்திட்டே இருக்கும்போது அந்த உயிர்களால் நமக்கு எந்த எதுவுமே வராது. அதுக்கு தான் அதில் கொடுத்துருக்குற எத்தனை வாழ்த்து கொடுத்துருக்குறோம். அந்த உயிரை வாழ்த்தினா தான் நம்மளை யாரை நினைக்கிறான்னு சொல்லுவாங்க. ஏன் காட்டுக்குள்ளே போய் தவமிடுறாங்க ஞானிகள்? நான் உனக்கு எந்த தீங்கும் பண்ணுறதில்ல, நீ எனக்கு எதுவும் தொந்தரவு பண்ணாது. ஒரு கூட்டத்தில் 10 பேர் ஒருத்தனை துரத்திக்கிட்டு வரான். கும்பலுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் கும்பலுக்குள்ளே 10 பேத்துக்குள்ளே பூந்தா கூட எல்லாத்தையும் விலைக்கு விட்டு அவனை தானே பிடிக்கிறான். டே அவனை நம்பாளப்பா விடப்பா, அவன் நம்பாளப்பா, நீ அவனை போய் தொடர, அவன் நம்பாள். மாப்பிள்ள அவன் நம்பாள், தொட மாட்டேங்கிறான்ல. அப்போ மாமிச உணவு இந்த உடம்புல மாமிச உணவு பதியாது இருக்குன்னு ஜீனில். அவன் தான் காட்டுக்குள்ளே உட்காந்து அவன் பண்ண முடியும். மாமிச வாடை அடிச்சதுன்னா அது கொத்திடும். மாமிசம் வாடை அடிச்சிடும். மாமிசம் தானே அதுக்கு தேவை. மாமிசம் சாப்பிட்றவங்க உட்காந்து காட்டுக்குள்ளே பண்ண முடியாது. ஸோ புத்த பிச்சைங்கெல்லாம் காட்டுக்குள்ளே கிடக்கிற புலி வந்து பக்கத்தில் படுத்துருக்குதே. ரமண மகர சீட்டியே புலியெல்லாம் வந்துட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவருக்கு போய் ஃபாரஸ்ட்டு தானே திருவண்ணாமலை அப்போ இருந்து சொல்கிறாங்க இல்லைங்க. அது ஜீவகாருண்யம் பண்ணால் எந்த உயிருக்கும் பண்ணக்கூடாது. அதாவது உயிருக்கு தீங்கு விளைவிக்காது இருக்கிறதுக்கு பேர் தான் ஜீவகாருண்யம். இது வந்து அன்னதானம். உணவு போடுறது நம்ம மாநிலத்துக்கு தான் உணவு போடுறோம். மற்ற உயிருக்கு ஜீவகாருண்யம் பண்ணுறது. இந்த உயிருக்கு துன்பமில்லாத இருந்தாவே ஜீவகாருண்யம் தான். கொஞ்சோண்டு இப்போ அரிசி மாவு வாங்கி வச்சுக்கோங்க, அரைக்கலாம். நாட்டு சக்கரை அரைக்கலாம் வாங்கி வச்சுக்கோங்க. அல்லது காக்காக்கெல்லாம் வாங்கி ஒரு சம்பளத்தில் போட்டு நல்லா கலரிவிட்டு வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு 4 எடுத்து கொண்டு ரோட்டில் போட்டுருங்களேன். மரம் செடி கிடையாது, மரமாக இருக்கிற இடத்துல போடுது. ஒரு செடி கிட்ட நிறைய ஒரு புல் மேலே கூட போட்டுருங்களேன். பெரியவர் சொன்னார், பெரியவர் சொன்னார், கஷ்டமாக இருக்குதுன்னு போனால் ஒரு 1000 பேத்துக்கு அன்னதானம் பண்ணுமா? சாமி நானே கஷ்டமாக இருக்குதுன்னு வந்திருக்கிறேன், 1000 பேத்துக்கு அன்னதானம் பண்ண சொல்கிறீங்களே. ஆடா சக்கரை ஒரு 100 கிராம் வாங்கி கொண்டு போடுறா, 1000 பேர் சாப்பிடுவாங்களா? அதான் 1000 பேத்துக்கு அன்னதானம்னு சொன்னார். அப்போ என்னென்னு கேட்டிங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குமாம்மா. எல்லாம் நம்மளுடைய மனசு மட்டும் நல்லா இருந்தால் எல்லாம் நடக்கலாம். இன்றைக்கி இதெல்லாம் இந்த ஆன்மீக பயிற்சியெல்லாம் இல்லைன்னாம்மா மீனாம்மா 21ஆம் நூற்றாண்டில் மனசன் கவலையிலேயே செத்து போயிடுவான். ஏம்மா 100 கோடி சொந்தக்காரங்கிறான், 200 கோடி சொந்தக்காரங்கிறான், 200 கோடி சொந்தக்காரன், 100 கோடி சொந்தக்காரன், 300 கோடி சொந்தக்காரங்கிறான். எதுக்கு அடிச்சுக்கிறான்? ஏன் சண்டை வருது? எதுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்? ஆண்டவன் கொடுத்த உடம்பு பொழக்கலாமா? ஹார்ட் அட்டாக்குங்கிறான், கிட்னி கெட்டு போச்சுங்கிறான், லஞ்சு ஃபெயிலியருங்கிறான். எப்படியெல்லாம் ஃபெயிலியர் ஆகும்? எதுக்கு அது ஃபெயிலியர் ஆகுது? அப்படியே நம்ம அம்மா நம்மளை பெத்தா 300 நாள் சம்பந்து மூச்சு முட்டை பெற்று எடுத்து வளர்த்தனால உடம்பு கெட்டு போகிறதுக்கா? மார்லையும் தோல்லையும் போட்டு வளர்த்து பிள்ளைக்கு என்னென்ன உடம்பு கெட்டு போயிருமுன்னு என்னென்ன வாங்கி கொடுத்து என்னென்ன பொருளை கொடுத்து அப்படிலாம் காப்பாற்றி விட்டாலே அந்த உடம்பை நம்ம கெடுக்கலாமா? பின்ன கெடுக்கிறவங்க கெட்டு போகிறான், நமக்கு என்ன? இந்த லைனுக்கு வரலைன்னா கஷ்டம். இந்த லைனுக்கு வந்தால் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். மகான் ஒருத்தர் இருப்பார், தயாளலாமா, கேள்விப்பட்டிருப்பீங்க. தயாளலாமான்னு அந்த சாமி மகான் நேபாள கண்ணர், அவருக்கு வயசு நிறைய ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு டூர் வந்திருக்கிறப்ப கேட்டாங்க, இந்த மக்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. என்ன 60 வயசு வரைக்கும் ஓடி சம்பாதிக்கிறான், 60 வயசுக்கு மேலே சம்பாரிச்சிட்டு போகிற உடம்புக்கு செலவு பண்ணுறான். சரியா போச்சு. அதில் என்ன பிரயோசனம்? எங்கேயாவது போய் நீங்கள் ஹார்ட் அட்டாக்னு போனீங்களா 5 லட்சம் 10 லட்சம் இல்லாத வர முடியுதா? கிட்னி ஃபெயிலியர்னு போனால் 30 லட்சம் 40 லட்சங்கிறான். அப்புறம் நீங்கள் சம்பாரிச்சு என்ன பிரயோசனம்? எதை சம்பாரிச்சிருக்கிற? கல்லாத கல்வி கற்று என்ன பிரயோசனம்? என்னம்மா பிரயோசனம்? ஆன்மீகம் மட்டும்தான் உங்களை காப்பாற்று. ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியல, அல்லாவும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னா விளங்கல, ஆன்மாதான் கடவுளுன்னா நம்பவே முடியலை, ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியலை. ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா, ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா, ஆண்டவனை அறிவதற்கு நாணயம்தான் இல்லையடா, ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா, ஆண்டவனை அறிவதற்கு நாணயம்தான் இல்லையடா, நான் என்பது உள்ளவரை நாடகம் நடக்காது, நான் என்பது உள்ளவரை நாடகம் நடக்காது, உன்னுடம்பை வெறுக்காமல் உனக்கேதும் புரியாது, ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல,
காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியலே. காசியில் நீ குளிச்சாலும் வாசியை நீ பிடிச்சாலும் ஆடி சுற்றி பயிற்சி பண்ணுறீங்கள, இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். காசியில் போய் குளிச்சுட்டேன், ஆண்டவன் பார்த்துக்குவான்னு தினம் 1/2 மணி நேரம் தவம் பண்ணிவிட்டு காசியிலையும் குளிச்சுட்டு கங்கையிலையும் குளிச்சுட்டு பண்ணுற வேலை திருட்டு வேலை பெட்டு பித்தலாட்ட ஊரை மாத்திரத்தை பண்ணிக்கிட்டு தான் நடக்காது. காசியிலே குளித்தாலும் வாசியனை பிடிச்சாலும் சக்தி தரும் மந்திரங்கள் 1000 படித்தாலும் ஆசை குணம் அடங்காமல் ஆண்டவனும் தெரியாது. ஆண்டவனாய் நீ இருந்தும் தேடுவது குறையா. நீயே ஆண்டவன். மீனாட்சி அம்மாளே ஆண்டவன். மீனாட்சி வெளியே போயிட்டா இது ஒன்றுக்கும் ஆகாத போயிடுமே. அப்போ ஒன்று அதை தூக்கிட்டு போ. நீ போகிறதும் இல்லாத அதையும் தூக்கிட்டு போறியே. அதெல்லாம் போக வேண்டியதாக ஒரு பிக்னிக்கு. அங்கேயே கடவுள் இருப்பார். உன்னை தவிர்த்துட்டு கடவுள் அங்கே இருக்குமா? அப்போ பகுத்தறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்த்திடத்தான். பகவானின் கீதை கூட பொழுதினை போக்கிடத்தான். படிச்சுக்கிட்டே இருக்கலாம், கதை படிச்சுக்கிட்டே கதை காலச்சேவன் நடத்தலாம், பிரயோசனம் இல்லை. பட்டிமன்றம் நடத்தலாம், கதை காலச்சேவன் நடத்தி பட்டிமன்றம் நடத்தி பணம் சம்பாதிக்கலாம். படித்து வச்சுட்டேன், அதை படிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே என்ன சொல்லியிருக்கிறான் பொருள். நான் டெய்லி அருள்பா படிக்கிறேன், திருவருட்பா படிக்கிறேங்க. திருவருட்பா நாங்கள் படிக்கிற பாராயணம்னு பண்ணிக்கிட்டாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? சிற்றம்பலம்னு சொன்னாரே, பொன்னம்பலம்னு சொன்னாரே. பௌர்ணமி கொடி ஏற்றி இருக்கிறத பார்க்குறதா? இங்கே ஏற்றி இருக்கிற கொடியை பார்க்கணும், அங்கே போய் ஏற்றி இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கு பேர் புற வழிபாடு. நீ பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உள்ளுக்குள்ளே கொடி ஏற்றி இருக்கிறத பாரு சொன்னார். ஏற்றி இறக்குனீங்கல்ல, இந்த ஏற்றி இறக்கிட்டு கொடி இங்கே பறக்கிறத பாரு, அதை சொல்லிட்டு போனார், அடையாளத்தை காட்டிட்டு போனார். ஆனால் அதைத்தான் ஏற்றி இறக்கிறத பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது. உங்களுக்குள்ளே பார்க்கணும். அது வழிகாட்டி. புஸ்தகங்கிறது ஒரு வழிகாட்டி, கைடுமா. கைடு புஸ்தகங்கிறது ஒரு கைடு. அங்கே இறைவன் அடையிறதுக்கு ஒன்றான கைடு. அதில் என்ன பொருள் சொல்லியிருக்கிறாரு? பகுத்தறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்த்திடத்தான். பகவானின் கீதை கூட பொழுதினை போக்கிடத்தான். மதத்தின் மீது வைத்த பற்றை மறைநூலில் வைத்திடடா. மனதை அளித்த மனிதனெல்லாம் இறைவன் என்று அறிஞ்சிட. மத வழிபடுற உன்னுடைய மதத்துக்கு நூல் இருக்குது, திருமந்திரம் இருக்குது, திருக்குறள் இருக்குது, திருவருட்பா இருக்குது, திரு அருட்பா இருக்குது. அப்போ மத வழிபாடு பண்ணிட்டு இருக்கிற இந்த மதத்தை தோற்றி வைத்தவைக்கு தான் அந்த நூலை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த நூலுக்குள்ள என்னையாவது போயிருக்கிறியா? 6ஆம் திருமுறை என்ன சொல்லுது? 6ஆம் திருமுறை என்ன சொல்லுது? அவரே நான் சின்ன வயசில் எழுதுனதெல்லாம் வழிபாடு முறையெல்லாம் உருவ வழிபாடெல்லாம் வரும், அதெல்லாம் விட்டுருங்கடா, 6ஆம் திருமுறை மட்டும் புரிச்சுக்கிடான்னு சொன்னார். அந்த 6ஆம் திரு அதையே படித்து பழக்கமானவன் இவரை துரத்த ஆரம்பிச்சிட்டான். நீ எல்லாம் சொல்கிறது கேட்க முடியாதுன்னு. இது தாண்டா விஷயம் இருக்குதுன்னு. நீங்கள் தொடக்கப்பள்ளியில் உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கும், திருக்குறள். உயர்நிலை பள்ளிக்கு போகும்போது அதுக்கே நீங்கள் வேறு மாதிரி சிந்திப்பீங்க. திருக்குறள் மாறாது. மேல்நிலை பள்ளிக்கு போகும்போது நீங்கள் சிந்திப்பீங்க. நீங்கள் காலேஜ் போய் பிஜிடி பண்ணும்போது அதுக்கு சிந்திப்பீங்க. அதுக்கே கல்யாணம் முடிச்சு குழந்தை குட்டியோடு இருக்கும்போது குடும்பத்தில் சமுதாய வாழ்க்கை அடிபட்டு வரும்போது நீங்கள் கொடுக்குற விளக்கம் முழுமையாக இருக்கும். ஆனால் திருக்குறள் ஒன்று தான். புரியுதுங்களா? இத்தனை விளக்கம் இருக்குது. அதான் அவர் சொல்லிட்டு போனார், எல்லா நூலையும் விட்டுருங்கடா, 6ஆம் திருமுறை மட்டும் படிங்க, முக்திக்கு அது போதுன்னாரு. யார் கேட்குறா? அதனால் அவர் கொடுத்துருக்க 6ஆம் திருமுறை படிக்கிறதுனாலே நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை படிக்கிறது எதுக்குன்னா நீ டெய்லி பாராயணம் பண்ணக்கூடாது. நான் தான் ஒத்துக்கிறது இல்லையே. அதில் கொடுத்துருக்காருல்ல கைடு, அதை படிச்சுட்டு போட்டுனா அதை படிச்சுட்டு போய். இப்போ நான் ஒரு பாட்டு படிக்கிறேன், இந்த பாட்டுடைய புஸ்தகத்தையே வச்சுருக்கிறேன் இல்லையே. அப்போ மதத்தின் மீது வைத்த பற்றை மறைநூலில் வைத்திடடா. மனதை அளித்த அந்த மறைநூலில் என்ன சொல்லியிருக்குதோ அது வழி. அது இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இந்த அட்டையை கொடுக்கல, டெய்லி இந்த அட்டையை படிச்சுட்டு சுலோகம் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? இதில் இருக்கிறது நீங்கள் இந்த பொருளுக்குள்ளே போகணுமம்மா. இது கைடு தானே, வழிகாட்டி தானே. அப்போ மனதை அளித்த மனிதனெல்லாம் இறைவன் என்று அறிந்திடடா. யோகியனாய் மாறும் முன்னே யோகியாய் மாறுவதா? யோகியனாய் மாறும் முன்னே யோகியாய் மாறுவதா? யோகத்தை அறிந்த பின்னும் போகத்தை நாடுவதா? நீ இன்னும் நல்ல யோக்கியனாவே ஆகலை. அதுக்குள்ளே யோகியாகிறவன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா வித்தை. எனக்கு அந்த வித்தம் தரி, இந்த வித்தம் தரி, நான் தியானம் சொல்லித்தரேன், அது சொல்லித்தரேன், வேஷம் போட்டுக்கிட்டு சம்பாரிச்சா. டிவியில் பார்க்குறீங்களா, இந்த டாக்டர் இருக்காங்கள, திருட்டு டாக்டர், நம்ம போலி டாக்டர் இருக்கிறானே, போலி சாமியார் வந்து பணம் சம்பாதிக்கிறது நிறைய டிவியில் வர்றான், பிடிச்சிட்டு போகிறான், மறுபடியும் வெளியே போகிறான்ல.
அதெல்லாம் எனத்துக்காக நீ முதல்ல ஆண்டு அனுபவித்து குடும்பத்தை நிறைவு பண்ணி இதில் நான் 30 வருஷம் அனுபவித்தேன், நான் நிறைவாக இருக்கிறேன், எதுலேயும் சிக்காத வந்துட்டேன், எவங்ககிட்டையும் நான் சிக்கிறதில்ல, நேர்மையாக வாழ்கிறேன். என்னோட ஏரியாவில் வந்து கேட்டு பாருங்கள், யாராச்சும் நம்மளை தேடி வர்றாங்களா, போகிறாங்களா, பிடிக்கிறாங்களா, கடன் பட்டுருக்கிறோமா, பிடிக்கிறோமா, நல்லா வாழ்கிறானா, இவன் கரெக்டாக இருக்கிறானா தெரிஞ்சுக்கிட்டு உபதேசம் வாங்க பாருங்கள். நேர்மையாக வாழ்ந்தால் வாங்க. நபிகள்லாம் என்ன சொன்னார்? நான் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிறார். அதை பற்றி கேளுங்க. அப்போ நேர்மையாக யோகியனாக யாகம் முன்னே நீ யோகியாக ஆசைப்படலாமா? சமுதாயத்தில் அப்படி தான் நிறைய நடக்குது. ரைட்டு, அது ஒரு பக்கம் போட்டு யோகத்தை அறிந்த பின்னும் போகத்தை நாடலாமா? யோகத்தை அறிஞ்சிக்கிட்டீங்க, உபதேசம் வாங்கிட்டீங்க, அப்புறம் எனக்கு 100 பத்திரிக்கை வந்திருக்குது. பஸ்ஸை விட்டு இறங்கும்போது கால் தவறி விழும்போது கீழே ஒரு பத்திரிக்கை கிடந்தது, எடுத்து பார்த்தேன், பக்கீர்பாய் கல்யாணம் போட்டிருக்குது, அங்கேயும் போகணும் அப்படின்னா பத்திரிக்கை கொண்டாந்து வைக்கிறதுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு போகணும்னா உன்னோட ஆயுஸ் தாங்குமா? நம்மளோட பிறந்த ரத்தம் இருக்குதா, ரத்த சம்மந்தப்பட்டது 4 இருக்குதா, போது என்ன பண்ணுறீங்க? என்னமோ நீங்கள் பிறக்கும்போது யார் உன்னை பார்த்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? நீ போகும்போது யார் உன்னை அடக்கம் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? அப்போ நீ பிறக்கும்போது யாரையும் பார்த்ததில்ல, நீ இறந்தப்பவும் நீ யாரையும் பார்க்க போகிறதில்ல, அப்புறம் என்ன வாழ்க்கை? அதில் என்ன வேண்டி இருக்குது? உங்களை நீங்கள் சிரமப்படுத்தாத வாழ கற்றுக்குங்க. ஏன் இதெல்லாம் மூட்டையெல்லாம் தூக்கி மேலே போட்டு கிடக்குறீங்க? எதுக்கு வர வேண்டியது? அந்த காலத்தில் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை உண்டு. 19ஆம் நூற்றாண்டில், 20ஆம் நூற்றாண்டில் 5000 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் வாழ்கிறான், 500 கிலோமீட்டருக்கு வாழ்கிறான், 50 கிலோமீட்டரில் வர்றான். மாதம் ஒருக்கா உறவை வந்து பார்க்க முடியுமா? சம்பளம் சம்பாதிக்கிறது அதே பத்தாது. இதான் 2 வருஷத்துக்கு ஒருக்கா சந்திக்கிறோமா, கோயில் விழாவில் பசங்க பிள்ளைங்க பெருசாக 5 வருஷம் 10 வருஷம் தந்திக்காதைய கூட வாழலாம். என்ன பண்ணுற? சம்பாரிச்சு பணம் தானே விரையாகும். ஒரு ஸ்டேஜுக்கு தானே சம்பாதிக்க முடியும். அதனால் யோகத்தை அறிந்த பின்னும் போகத்தை நாடலாமா? போகங்கிறது அனுபவிக்கிறது, அங்கே அது போடக்கூடாது. யோகத்தை அறிந்த பின்னும் போகத்தை நாடுவதா? அதனால் நேர்மையாய் வாழ்பவனே கடவுளில் பாதியடா, தன்னைத்தான் அறிந்தவனோ தரணியிலே கடவுளடா. தன்னைத்தான் அறிந்தவனை தான் கும்பிட்றோம். யாரை கும்பிட்றோம்? ராமகிருஷ்ணர் கும்பிட்றோம், விவேகானந்தர் கும்பிட்றோம், வள்ளலாரை கும்பிட்றோம், ரமண மகரிஷி கும்பிட்றோம், வேதாத்திரி மகரிஷி கும்பிட்றோம், பரஞ்சோதி மகானை கும்பிட்றோம். இவங்களெல்லாம் கும்பிட்றோம். அவங்களாம் தன்னைத்தான் யாருன்னு அறிஞ்சாங்க, அவங்கள கும்பிட்றோம். தன்னைத்தான் அறிந்தவனே, நான் யாருன்னு அறிஞ்சவன், தன்னைத்தான் அறிந்தவனே தரணியிலே கடவுளடா. தரணின்னா உலகத்திலே அவன் கடவுளாக வாழ்கிறான். அவங்க அந்த வாழ்க்கை வாழ்கிறாங்க. வள்ளலார் வாழும்போது எத்தனை செல்வந்தர் இருந்திருப்பான், எத்தனை கோடீஸ்வரம் பறக்காரம் மிட்டா மராஸ்தா இருந்திருப்பான். எவனாவது யாருக்காவது தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாது. ஆனால் வள்ளலார் வடலூர் இருக்கிறாரு, வடகோரியாவில் கும்பிட்றான். வடலூரில் இருக்கிற வள்ளலாரை வடகோரியாவில் கும்பிட்டுட்டு இருக்கிறான். அதுதான் மரணமில்லை. இதுக்கு பேர் தான் மரணமில்லா பெருவாழ்வு. நான் சொல்கிறது மரணமில்லா பெருவாழ்வுன்னா நீங்கள் கற்பு உடம்பு அழியாது, நாராது, நலங்காரதெல்லாம் ஏற்றுக்காதீங்க. பாரதியார் படிக்கிறீங்கல்ல நூலை, திருக்குறளை படிக்கிறீங்கல்ல, அப்போ அவங்க வாழ்கிறாங்கல்ல. நம்மளுடைய அறிவை யார் பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கு பேர் தான் மரணமில்லா பெருவாழ்வுமா. அதனால் ஆன்மீகம் அருமையாக சமாச்சாரம் கட்டி காப்பாற்றிங்க, நல்லா செய்யுங்க, பண்ணுங்க. வேறு என்ன உங்களுக்கு சந்தேகம்? வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் கோளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடே வாழ்க வாழ்கவே.